Yes. Hi, hello, vanakkam champions. This is your Premila Mam. So நான் பேசுறது என்னோட ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியரா இருக்குனா let me know in the comment section ராகனா. ஏனா இந்த செஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்க போகுது. And ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா, இந்த செஷன்ல நம்ம சீக்கிரமா क्वेश्चंस சால்வ் பண்ண போறோம். So தூங்காதே கண்ணா தூங்காதே, வா வா படிக்கலாம். ஓகேவா? எஸ் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் தான். ஃபுல் போர்ஷன் மாசா கிளாஸா அடிச்சு உடைக்க போறோம். நீங்க எல்லாரும் தயார்னா ஒரு குட்டி ஃபயர் போடுங்க. We will start the session right away. இன்னைக்கு நிறைய பகிரங்கமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அதை ஒவ்வொன்றா அவுத்து விடுறேன். பட் அதுக்கு முன்னாடி கிளாஸுக்கு தயார்னா ஒரு குட்டி ஃபயர் போட்டு விடுங்க. We will start the session right away, right now, at this moment. Doing good ராகனா. நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? Fire! சூப்பர் ராகனா. சோ கிளாஸுக்கு முன்னாடி ஒரு ரூல்ஸ் சொல்லிக்கிறேன்ப்பா. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிருங்க. அண்ட் எஸ், இப்போ நம்ம செஷன்ல ஒரு சில ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். யாருக்கு தெரியும், இந்த கொஸ்டின்ஸ் உங்க பேப்பர்லயே வரும். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸை தான் நம்ம பார்க்க போறோம். சோ கனா, ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாதீங்க. This session is going to be an eye opener for you. And yes, இந்த செஷன்ல நீங்க எல்லாரும் ஒரு கொஸ்டினை கூட மிஸ் பண்ண கூடாதுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா இங்க இருந்து தான்டா கொஸ்டின் வரும், அவ்வளவுதான், முடிஞ்சாச்சு. இங்க இருந்துதான் கொஸ்டின் வரும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் பண்ண வேண்டியது, ஒரு கொஸ்டினுக்கு 60 செகண்ட்ஸ் தான் எடுக்க போறோம் டோட்டலாவே. ஓ, இப்பவே தாயத்தை சுத்தி வைக்கிறீங்களா, பஃபர் ஆக கூடாதுன்னு? சூப்பரா. ஒரு क्वेश्चनக்கு 60 செகண்ட்ஸ் தான் எடுக்க போறோம். கடகடா குடுகுடுன்னு ஒவ்வொரு क्वेश्चनா சால்வ் பண்ண போறோம். ரெண்டாவது, சால்வ் பண்ணுமோ உங்க நோட் புக் இங்க இருக்கணும். என்கிட்ட புக் தாண்டா இருக்கு, நீங்க நோட் எடுத்துட்டு ஒவ்வொரு क्वेश्चनா சால்வ் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணணும். நீங்க நீட் பேப்பர்ல எப்படி சால்வ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி. மூணாவது விஷயம், ஏன் இந்த क्वेश्चंस நம்ம சால்வ் பண்றோம்? active recall ராகண்ணா, active recall. So please ensure that you are doing active recall. கான்செப்ட வச்சு, கொஸ்டின்ஸை வச்சு கான்செப்ட மொத்தமா முடிச்சு விடுறோம். அண்ட் ஃபைனலா ஸ்மார்ட் ட்ரிக்ஸ். உங்க மேம் ட்ரிக்ஸா அள்ளி தருவேன். அதை கொட்டி நீங்க நோட்ல எழுதி வச்சீங்கன்னா சூப்பரா மார்க் எடுத்தலாம். ஃபைனலா வீக் ஸ்பாட்ஸ் டேக் பண்ணி சொல்லி அடிக்கணும். ஓகேவா? ரைட்டா? சோ டேக்கனா மென்டி क्वेश्चन நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். டக்கனா ஆரம்பிச்சிடலாம். சரியா? ரைட்டா? ஓகே. இப்போ ஒரு தாழ்மையான வேண்டுகோள். 1, செஷனை ஃபுல்லா பாருங்க. 2, செஷனுக்கு நடுவுல நம்ம கிளாஸை தவிர்த்து வேற எதை பத்தியும் பேசாம இருப்போம். ஏன்னா நம்ம ஒரு ஃப்ளோல போயிட்டு இருப்போமா, அதுக்கு நடுவுல இந்த மாதிரி ஏதாச்சும் பேச போய் நம்ம மைண்ட் டிவேட் ஆயிரும். நமக்கு மட்டும் இல்ல, இங்க பாத்துட்டு இருக்கிற எல்லாருக்கும், கிட்டத்தட்ட 100 பேர் இந்த லைவ பாத்துட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே இப்படி டிவேட் ஆகாம இருக்கிறதுக்காக தான் சொல்றேன். தயவு செஞ்சு செஷனை தவிர்த்து வேற எதையும் நம்ம பேச வேணாம். ஓகே, கிளாஸ் முடிச்சுட்டு எல்லாம் பேசிக்கலாம்டாக்கண்ணா. சோ இப்போ செஷனுக்கு புதுசா வந்தவங்க அண்ட் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புண்டு. நம்மளோட சேனல் வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் அண்ட் ஸ்னாப்சாட்ல இருக்கு. இதை எல்லாத்தையுமே தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மிக முக்கியமா, டெக்கனா நீங்களாம் வருத்தத்துல இருக்கீங்கடா. சீரியஸ்லி, எனக்கு இன்னைக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா இங்க இருக்கிற நிறைய பேர் கூட எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தீங்க. ஒரு சில பேரோட மெசேஜ பார்க்கும்போ, பசங்க இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்களேன்னு எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் நான் வம்சி சார்ட்ட பேசி, வேதாந்துவோட ஓனர் அவரு, சரியா, சிஓ அவரு, வம்சி சார்ட்ட, ஏபி சார்ட்ட, புல்கித் சார்ட்ட, சாஹில் சார்ட்ட, சஞ்சீவ் சார்ட்ட எல்லார்ட்டையும் பேசி உங்களுக்காக இந்த ஃப்ரீ ரீநீட் கிராஷ் கோர்ஸை கொண்டு வந்திருக்கேன்டாங்கன்னா. இப்பவும் ஐ கேன் கான்பிடென்ட்லி சே, இந்த மாதிரி கிராஷ் கோர்ஸ மத்த இன்ஸ்டிடியூட்ல உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் கட்டி வாங்க சொல்றாங்க. பட் நீங்க எந்த காசையும் கட்ட வேணாம். ஃப்ரீயா இந்த கிராஷ் கோர்ஸை நம்ம வேதாந்து தரப்புல உங்களுக்கு கொடுக்குறோம். யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல கிராஷ் கோர்ஸும் இருக்கு, டெஸ்ட் சீரீஸும் இருக்கு. சோ 2 in 1 காம்போவா உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். மேம், இதை நான் எப்படி மேம் ஜாயின் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னும் இல்லடா. இப்ப நம்மளோட வீடியோ இருக்குல்ல, இப்ப நீங்க சேனல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதான் நம்ம வீடியோ. இந்த வீடியோவை கொஞ்சம் கீழே ஸ்வைப் பண்ணுங்களேன்.
இங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் சேனல் பேருக்கு கீழே. இதுல மோர கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அங்க ஃபர்ஸ்ட் லிங்கா ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் ஜாயின் நவுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே ஒரு ஃப்ரீ பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஜஸ்ட் பை நோன்னு கொடுத்தீங்கன்னா இங்க உங்க நம்பர் கொடுக்க வேண்டியது இருக்கும். சோ நான் என்னோட நம்பர் இங்க கொடுத்துக்கிறேன்ப்பா. ஓகேவா? இங்க நம்பர் கொடுத்ததுமே உங்களுக்கு ஓடிபி வரும். சரியா? சோ அந்த ஓடிபியை நீங்க போடுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்த ஓடிபி 1734. ஓடிபி போட்டதுமே உங்களுக்கு ப்ரொசீட் கொடுத்துரும். நீங்க இந்த கோர்ஸுக்குள்ள போற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரியா? தயவு செஞ்சு இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்கடா கண்ணுங்களா. எனக்கு உண்மையிலேயே உங்களுக்கு இந்த நேரத்துல உதவி தேவைப்படுது. சோ அதுக்காக தான் we are giving this much support to you. வெளியெல்லாம் போய் பாருங்க, 5000 10,000 வாயில கிடைக்கிற நம்பரை இதுக்காக கொடுங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் திஸ் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ ஃபார் யூ. உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கா, கிளாஸஸ் தேவையா, எந்த சப்ஜெக்ட் வேணுமோ அதை கிளிக் பண்ணி கிளாஸஸே எடுத்துக்கலாம். இல்ல மேம் எனக்கு கிளாஸ் வேணா, எனக்கு டெஸ்ட் எழுதணும்னு நினைக்கிறீங்களா, வெளியில எல்லாம் கிராஷ் கோர்ஸ் தனியா டெஸ்ட் தனியா வாங்கணும். இங்க ரெண்டுமே ஃப்ரீயா கிடைக்குது. மை டெஸ்ட கிளிக் பண்றீங்க, உங்களுக்கு பிரீமியமான ஏகலவ்யா டெஸ்ட் சீரீஸ். இங்க நிறைய பேர் ஆல்ரெடி ஏகலவ்யாலாம் வாங்கியிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? எஸ், இத கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இங்க ஏகலவ்யா டெஸ்ட் சீரீஸ் காமிக்கும். ஓகேவா? ஏகலவ்யா டெஸ்ட் சீரீஸ் காமிக்கும். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்து அட்டெம்ப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மேம் இஃப் இன் கேஸ் ரிப்போர்ட்டை பார்க்கணும்னா அட்டெம்ப்டட்ல வியூ ரிப்போர்ட் கொடுத்து உங்களோட வேத் ஸ்கோர் கார்டை கம்ப்ளீட்டா உங்களால பாத்துக்க முடியும். இவ்வளவு மார்க் வாங்கியிருக்க, இங்க எல்லாம் நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, இங்க எல்லாம் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது இருக்கு. அண்ட் லீடர் போர்டு யாரு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு அப்படிங்கறத பார்க்க முடியும். கடைசியா நடந்த டெஸ்ட்ல ரேவந்த் 594 வாங்கி இருக்காரு, ரிதேஷ் 509. These are absolutely good mark ராகனா. சரியா? நித்யஸ்ரீ 400, ஈஷா 371. தமிழரசி கொஞ்சம் மார்க் குறைஞ்சிருக்கு, பாத்துக்கோங்க. சரியா? கௌதம், ஹரிஹரன், முத்துக்குமார், விஜய், மதுமிட்டா எல்லாருமே டெஸ்ட் எழுதி இருக்காங்க. சோ இத தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கடா. இது உங்களுக்காக தான் நான் பேசுறேன், உங்களுக்காக பேசி கொண்டு வந்த ஒரு விஷயம். ஃப்ரீயா இருக்கு, குவாலிட்டி கம்மியா இருக்குமோன்னு நினைக்காதீங்க. This is just for you, completely for you. சரிங்களா? ரைட்டா? எஸ், பர்ஃபெக்ட் 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 மை டியர். இப்போ இந்த டெஸ்ட் சீரீஸ பத்தி பார்த்துட்டோம். பட் மேம் எனக்கு வந்து ஆஃப்லைன்லயும் இந்த மாதிரி டெஸ்ட் சீரீஸ் எழுதணும் மேம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக ஃப்ரீ ஆஃப்லைன் டெஸ்ட் சீரீஸும் இருக்கு. ஃப்ரீ ஆஃப்லைன்ல டெஸ்ட் சீரீஸ் போய் எழுதலாம். இன்ஃபேக்ட் இந்த சண்டே கூட இந்த டெஸ்ட் சீரீஸ் நடக்குது. யாராச்சும் வேணும்னா உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஃப்லைன் சென்டரை ரீச் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் மேம் எப்படி மேம் நான் இதை ஃப்ரீயா வாங்குறது? ரொம்ப ஈஸிடா. நீங்க பண்ண வேண்டிய விஷயம்லாம் இங்க நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இந்த டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வந்து கிளிக் ஆன் த லிங்க் டு புக் விசிட் நவுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்றீங்க. சரியா? ஆர் மேம் எனக்கு டெஸ்ட் சீரீஸ் மட்டும் கிடைச்சா போதும் மேம் நினைச்சீங்கன்னா ரிஜிஸ்டர் ஃபார் RE-NEET 2026 மாக் டெஸ்ட் VLCன்னு இருக்கும். இது ஃப்ரீ டெஸ்டரா. இந்த ஃப்ரீ டெஸ்ட தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க கண்ணுங்களா. இதெல்லாம் உங்களுக்காக மட்டும்தான். பேங்க்ல உங்களுக்காக மேம் அவ்வளோ சண்டை போட்டுட்டு இருக்கேன் எல்லாத்தையும். சரியா? சோ தயவு செஞ்சு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. These are all very 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 important for you. சரியா? சோ 13th of June 2 to 5 மணி உங்களுக்கு ஃபுல் லென்த் நீட் டெஸ்ட் உங்க ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல நடக்கும். யார் வேணாலும் போய் எழுதலாம். பட் இந்த ஃபார்மை ஃபில் பண்ண உங்களுக்கு தான் ஃப்ரீடா. சோ அதனால ஃபார்மை ஃபில் பண்ணிருங்க. சரிங்களா? ரைட்டா? எஸ். ஓகே, இப்போ நம்ம செஷன் ஆரம்பிக்க போறோம். பிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட முதல் क्वेश्चन பார்க்க போறோம். And here we go with the very very first question. The number of CO2, the number of moles of CO2 produced when 16 grams of CH4 is completely burned is. அதாவது CH4 கம்ப்ளீட்டா பர்ன் பண்றாங்க. Thank you பிரீத்தி, ஷகானா, சத்யா, சமீக்ஷா, சாசுகே, தேங்க்யூ சோ மச் ரகனா. ரீநீட்லாம் போஸ்ட்போன் பண்ணல. இதெல்லாம் உங்களுக்கு பண்றதுக்கான காரணம் இந்த ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ், ஃப்ரீ டெலிகிராம் குரூப். ஏன்னா மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கே தெரியும், ஒரு சென்டர்ல வாங்கணும்னா
ஒவ்வொன்றுத்துக்கும் காசு கொடுக்கணும். பட் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீங்க ஈஸியா எடுத்துக்கிறதுக்கு ஃப்ரீ RE-NEET டெலிகிராம் குரூப்பும் இருக்கு. அந்த டெலிகிராம்ல ஜாயின் பண்ணி நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இத்தனை விஷயமும் தரதுக்கான ஒரே ஒரு காரணம் நீங்க எப்படியாச்சும் படிச்சு மார்க் வாங்கணும் தான். ஸோ டே கண்ணா, வேதாந்துல இந்த வருஷம் நம்ம வந்ததுல இருந்து, உங்க பிரிமிலா மேம் வந்ததுல இருந்து ஃபுல்லா அடி சண்டை குட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃப்ரீயா வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். இருக்கும்போதே யூஸ் பண்ணிக்கோங்கடா, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சரியா? ஓகேவா? Thank you, Yarni. So, the number of moles of CO2 produced when 16 gram of CH4 is completely burned is. பாத்தரலாமா? So, இங்க நம்மள்ட்ட என்ன சொல்லியிருக்கான்? CH4 கம்ப்ளீட்டா burn பண்றாங்க in presence of oxygen. அப்போ உங்களுக்கு CO2வும் H2வும் கிடைக்கும். 16 gram of CH4ல இருந்து எவ்வளவு moles of CO2 கிடைக்கும்னு கேட்டிருக்கான். So, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? எஸ் ஈஸியா இதற்கான ஆன்சரை சொல்லிடலாமாடா கண்ணா? This is very easy, my dear. What is the answer? B தானா? B for Bumblebee, B for Premila Mam. Okay, super டா கண்ணா. It is absolutely option 1. காரணம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது 1 mole of CH4ல இருந்து 1 mole of CO2வும் 2 moles of oxygenையும் நம்மளால உருவாக்க முடியும். இங்க 1 mole of CH4னு சொல்லும்போது கார்பனோட அட்டாமிக் நம்பர் 12, ஹைட்ரஜன் 4க்கு 4, so it is 16. அப்போ 16 கிராம்னு சொல்றது it is equal to 16 gram of CH4னு சொல்றது 1 mole of CH4. அதுல இருந்து எவ்வளவு mole of CO2 கிடைச்சிருக்கும்? 1 mole of CO2 கிடைச்சிருக்கும். அதனால option B is the right answer. அடுத்ததாக the mole fraction of a solute in a solution containing 9 grams of glucose in 81 grams of water is approximately. இங்க என்ன பண்ணிருக்காங்க? ஒரு சொல்யூஷனை எடுத்துக்கிறாங்க. சரியா? இப்போ நம்மளும் ஒரு சொல்யூஷனை எடுத்துக்கலாம். அந்த சொல்யூஷன்ல என்ன பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் எக்ஸாக்ட்டா உங்கள்ட்ட 81 grams of water எடுத்துக்க சொல்றாங்க. சரியா? சோ நான் இங்க அப்ராக்சிமேட்டா அவங்க சொன்ன மாதிரி 81 grams of water எடுத்து வச்சிருக்கேன். இது கூட எதை ஆட் பண்ணணும்? கொஞ்சம் 9 grams of glucose ஆட் பண்ணும். சோ நான் 9 grams of glucose இங்க ஆட் பண்ணிட்டேன். இப்போ இங்க மோல் fraction என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் number of moles of solute, number of moles of solvent கண்டுபிடிங்க. number of moles of solute, number of moles of solvent கண்டுபிடிங்க. இங்க solute யாரு? solute glucose. glucose ஓட number of moles எவ்வளோ? given mass of glucose 9 divided by molar mass is 180. அப்போ 9 divided by 180 எவ்வளோடா கண்ணா? it is 0.05 moles. glucose 0.05 moles இருக்கு. இதே மாதிரி வாட்டருக்கு எழுதணும்னா வாட்டருக்கு given mass is 81, molar mass of water. ஹைட்ரஜனுக்கு 2, ஆக்சிஜனுக்கு 16, சேர்ந்துச்சுனா 18. அப்போ 18. இத ரெண்டுத்தையும் கட் பண்ணா what is the answer, my dear? approximately 4.5. இப்போ நீங்க பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஒண்ணுதான். ஈக்குவேட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கணும். சோ மோல் ஃபிராக்ஷனுக்கான ஃபார்முலா என்ன? Chi is equal to number of moles of solute divided by number of moles of solution. இப்போ solute ஓட வேல்யூ 0.05. கரெக்டா? solvent ஓட வேல்யூ 4.5 plus 0.05. இது ரெண்டும் சேர்த்தாதான் சொல்யூஷன். கரெக்டா? அப்போ உங்களுக்கு 4.55 வரும். இதையும் கட் பண்ணீங்கன்னா what is the value, my dear? what is the value? it is 0.011 and so option A is the right answer. option A is the absolute correct answer. ஓகேவா? நம்ம கௌதம் சொன்ன மாதிரி A னா அதாவடி, A னா அதிரடி. option A is the right answer, my dear. clear? அடுத்த क्वेश्चனுக்கு அப்படியே போனோம்னா what mass of NaCl, எவ்வளவு mass of NaCl is needed to prepare 250 ml of 2m or 0.2 m solution. உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தேவை. இந்த சொல்யூஷனோட கான்சென்ட்ரேஷன் என்ன? இந்த ஒரு சொல்யூஷனோட கான்சென்ட்ரேஷன் 0.2m. இந்த சொல்யூஷனோட வால்யூம் என்ன? எவ்வளவு வால்யூம் இருக்கு? லைக் 1 liter, half a liter சொல்ற மாதிரி this has a volume of
250 ml. கரெக்டா? அப்ப கான்சென்ட்ரேஷன் வந்து இவ்வளோ, வால்யூம் வந்து இவ்வளோ, உங்கள்கிட்ட மாஸ் ஆஃப் NaCl எவ்வளவு தேவைப்படும்னு கேட்டிருக்கான். கண்டுபிடிச்சிடலாமா? எஸ், those who are human like the session. சூப்பர் கோமதி, வேற லெவல்ல கேட்டிருக்கீங்கடா. ஓகே, சோ இப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? we know one concept ராகனா. ஈஸியா சொல்லித்தரேன், அழகா அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துரும். சரியா? சோ மாஸ் is equal to mass of solute is equal to molarity into volume into what? Molarity into volume into molar mass. இதுதான் ஃபார்முலாவே. சரியா? இத நான் மொலாரிட்டியோட ஃபார்முலால இருந்து ஈக்குவேட் பண்ணி எடுத்திருக்கேன். சரியா? சோ mass of a solute is equal to molarity into liter, அதாவது வால்யூம் into molar mass. சரியா? இங்க லிட்டர் வராதுங்கனா வால்யூம் தான். ஓகேவா? வால்யூம் இன் லிட்டர், இது லிட்டர்ல. சரியா? இப்போ மொலாரிட்டி எவ்வளவு? 0.2 into வால்யூம் 250 ml. எவ்வளவு வால்யூம்ல இருக்கு? இந்த தண்ணி 250 ml வால்யூம்ல இருக்கு. சோ 250 into மோலார் மாஸ் எவ்வளவு? இங்கே கொடுத்திருக்கான் மோலார் மாஸ் 58.5. substitute 58.5 மொத்தமா மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் வந்துரும். சோ வாட் இஸ் தி ஆன்சர் ராகனா? What is the answer? The answer is 2.925. Option A is the right answer. A is the absolute correct answer. Okay va? A na adavadi, A na adiradi. Fine. Aittada, the number of significant figures in the molecule. Pa. பயங்கர டஃப்பான क्वेश्चन ரா. பயங்கர டஃப்பான क्वेश्चन. So, answer பண்ணுங்க பாப்போம். ஐயோ, பயந்துட்டோம் NTA. டம்மி क्वेश्चन பாவா இவன். How do you answer this ராகனா? How do you answer this? 0 sir. Will not consider insignificant figures. So 1, 2, 3. Total 3 significant figures da. Answer B. Bumblebee is the right answer. Okay va? அடுத்ததா, which of the following violates Pauli's exclusion principle? டெக்கானா Pauli's exclusion principle பத்தி நமக்கு என்ன தெரியும்? Pauli's exclusion principle பொறுத்தவரை அவன் வந்து பால் பாக்கெட்டுக்கு சமம். பாலி ஃபார் பால் பாக்கெட். நம்ம வீட்ல எல்லாம் நிறைய பேருக்கு இது ரிலேட் ஆகும்டா. நீங்க வீட்ல எல்லாம் அம்மா கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னா, மாட்டு பால் வாங்கினா ரிலேட் ஆகாது, பட் ஸ்டில் பால் பாக்கெட் வாங்கிட்டு வான்னு சொன்னா, இந்த பிராண்ட்ல இந்த கலர்ல வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? சோ இந்த பிராண்ட்ல இந்த கலர்ல வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எங்க அம்மாவே வந்து நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஆவின்ல ஆரஞ்சு பாக்கெட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய், கிரீனோ ப்ளூவோ வாங்கிட்டு வந்தனா அதே உததான், ஆரஞ்சு பாக்கெட் தான் கேட்டு வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதே மாதிரி நம்ம பாலிஸும் என்ன பண்ணிருக்காரு, எலக்ட்ரான்ஸ் ஒரு ஆர்பிட்டால ஃபில் பண்ணும்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? அந்த ஆர்பிட்டால 2 எலக்ட்ரான் தான் இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் என்ன? அதுவும் ஆப்போசிட் ஸ்பின்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. சோ எந்த தலைவர் இத கரெக்டா ஃபாலோ பண்ணாம இருக்காண்டாக்கனா? which தலைவர் did not follow it correctly? The right answer is option C. 1 is 3. Always remember rakana, always remember s orbital na 2 எலக்ட்ரான், p ல 6, d ல 10, f ல 14. அதுக்கு மேல அவங்களால எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ண முடியாது. எஸ்பெஷலி s ன்னு சொல்லும்போது ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான். கரெக்டா? ஒரே ஒரு பொட்டி தான். அப்ப அதுல 2 எலக்ட்ரான் தான் இருக்க முடியும். So option C is the right answer. Option C is the absolute correct answer. Hi Kannan, welcome on board. அடுத்ததா, the number of waves made by an electron in n is equal to 4 orbitals. ஒரு எலக்ட்ரான் n is equal to 4 ல, மேம் பால் பாக்கெட்க்கு பதிலா தயிர் பாக்கெட் வாங்கி சேம் உடனே வீட்டுல கரண்டி எடுத்து வச்சு சுத்தி இருப்பாங்களே உங்க பின்னாடி. I have the same experience. So, இப்போ the number of waves made by an electron in n is equal to 4 orbitals. n is equal to 4 அப்படிங்கிற ஆர்பிட்ல
எவ்வளோ எலக்ட்ரான் எவ்வளோ வேவ கொடுக்கும்? எஸ், ஒரு எலக்ட்ரான் எத்தனை வேவ கொடுக்கும்? டிகனா இங்க ஒரு ரூல் இருக்கு, அடி சாம்பார் எனக்கு ஆப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு குட்டியோண்ட ரூல் क्वेश्चनலயே ஆன்சர் வச்சிருக்கான். சரியா? வாட் இஸ் த ரூல் ராகனா? த ரூல் இஸ் நம்பர் ஆஃப் waves in nth orbit electron is, ஓகேவா? nth orbit electron is equal to n. நம்மளோட இந்த பருத்தி முட்டை குடவுன்லயே இருக்கலாம் அப்படின்னு சொல்ற காமெடியில சொல்லுவாங்களே, சாப்பிட்டுக்கிட்டே அதுக்கப்புறமா பொண்ணை தேடலாமா அப்படின்னு கேட்கும்போ அங்க லைக் காமெடி நம்ம சந்தானம் கூட இருக்கிற எல்லா வில்லம் பீஸுகளும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் the number of waves in nth orbit is equal to n. அவ்வளவுதான் ஆன்சர் क्वेश्चनலயே வச்சு தந்துட்டான். அதனால C for சித்தப்பு is the right answer. ஓகேவா? கிளியரா? அடுத்ததுக்கு போகலாமா? So அடுத்த question, which of the following is an isostructural compound of N3 minus? N3 minusக்கு isostructuralா யார் இங்க இருக்கா? N3 minusக்கு isostructuralா யார் இங்க இருக்கா? ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இவன்ட்ட டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னாவே ஆன்சர் கிடைச்சிடும். ஹாய் தீபா முருகன், வெல்கம் ஆன் போர்ட் மை டியர். டேகனா லைக்க தட்டி விடாத நண்பர்களா லைக்க தட்டி விடுங்க. let us reach at least to some value daddy. yes, பீதானா கன்ஃபார்மா? ரைட், பாத்தரலாம். சோ இப்போ isostructural to N3 minus. N3 minus டோட்டலா 16 எலக்ட்ரான் இருக்கு. CO2லயே எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குடா? சொல்லுங்க. இவன் 16 எலக்ட்ரான வச்சிருக்கான், லீனியர் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறான். அதே லீனியர் ஸ்ட்ரக்சர்ல NO2வும் இருக்கானா? சாரி, CO2வும் இருக்கானா? C double bond O சேம் லீனியர் ஸ்ட்ரக்சர். அதே கதை தான் இவனுக்கும், அதே பாயசம் தான் இவனுக்கும். சரியா? சோ அதனால ஆப்ஷன் B is the right answer. ஆப்ஷன் B is the absolute correct answer. சூப்பர். அடுத்ததாக ஆஃப்பா பிரின்சிபல் is violated in the configuration of what? யாரோட கான்ஃபிகரேஷன்ல ஆஃப்பா பிரின்சிபலை வயலேட் பண்ணியிருக்காங்க? யாரோட கான்ஃபிகரேஷன்ல ஆஃப்பா பிரின்சிபலை வயலேட் பண்ணியிருக்காங்க? ரெண்டு பேருக்கு தான் போட்டியே. ரெண்டு பேருக்கு தான் இங்க வயலேட் பண்ணுவானுங்களே. ஒருத்தன் பேரு இங்க இருக்கு, அவன் வேற யாரும் இல்ல. யாரப்பா அது? C for ஷாக்கா? ஒருத்தன் பேரு குரோமியம், இன்னொருத்தன் பேரு காப்பர். ஏன்னா they know that halfly filled or completely filled orbital is said to be stable. அதனால S ல இருந்து ஒரு எலக்ட்ரானை கடன் வாங்கி d ஆர்பிட்டால half and fully stable ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் போறதுனால ஆஃப்பா பிரின்சிபல் நீ என் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லி விட்டாங்க. And so option C is the right answer. அடுத்ததா, which of the following bond has maximum ionic character? இங்க யாருக்கு maximum ionic character இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேம், both are better தீபா, but both should be that. இதான் விஷயமே. ரெண்டுத்தையும் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. சூப்பர் ராக்கனா. 102 likes. let us reach 180 டா. let us reach 180. ஒரு டார்கெட் வச்சுக்கலாம், 30 questions முடிக்கிறதுக்குள்ள 180 likes பார்த்தலாம். ஓகே, D for dog, D for dishum, C for campa. ரைட்ரா. நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? what do we know? ஒரு பாண்டுக்கு மேக்ஸிமம் அயானிக் கேரக்டர் இருக்கணும்னா ஆல்வேஸ் ரிமெம்பர், அயானிக் கேரக்டர் அப்படிங்கறது எப்ப பில்ட் ஆகும்? அங்க எலக்ட்ரோ நெகட்டிவ் டிஃபரன்ஸ் இருக்கும்போ. எலக்ட்ரோ நெகட்டிவ் மட்டும் பாட்டு ஃப்ளூரின் எல்லாமே ஒண்ணுதான் மேம் அப்படின்னு சொல்லக்கூடாது. எலக்ட்ரோ நெகட்டிவ் டிஃபரன்ஸ பார்க்கணும். கேட்டயான் ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும், ஆனயான் ரொம்ப நெகட்டிவா இருக்கணும். இங்க எல்லா இடத்துலயும் ஃப்ளூரின் தான் இருக்கு, which is highly electronegative. அப்ப யாரு இருக்கிறதுலே highly positive கேட்டயான்னு பாத்தீங்கன்னா அது நம்ம தலைவன் சோடியம் தான். அதனால ஆப்ஷன் C for D for ஈஸ்வரவா?
என்னடாடி C for சித்தப்பு is our right answer. ஓகேவா? அடுத்ததாக the number of sigma and pi bonds in an acetonitrile are respectively what? In an acetonitrile is respectively what? ஆஹா, சூப்பர் சூப்பர் சசுகே. டெக்கனா டோட்டலா இங்க மாலிகுலே கொடுத்துட்டான்டா. என்ன மாலிகுல்? CH3. அப்போ 3 ஹைட்ரஜன். Then C triple bonds N. Always remember single bonds are sigma bonds. சரியா? டபுள் பாண்ட்ல ஒரு சிக்மா ஒரு பை இருக்கு. இதுவே ட்ரிபிள் பாண்ட்ல ஒரு சிக்மா 2 பை இருக்கு. இந்த கான்செப்ட நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால அன்பர்களே நண்பர்களே இங்க டோட்டலா 1 2 3 4 5 5 சிக்மா பாண்ட்ஸும் 1 2 பை பாண்ட்ஸும் இருக்கு. And so the correct answer is option B. B for bumblebee, B for பல்வால் தேவன், B for பாலையா, எது வேணாலும் வச்சுக்கோங்க, but B is the option. ஓகேவா? B is the right answer மக்களே. அடுத்ததாக அடுத்த क्वेश्चनக்கு போனீங்கன்னா which molecule has odd number of valence electron? Now the real game starts. இனி நம்ம எல்லாரும் ரொம்ப ஃபாஸ்டா ஒவ்வொரு क्वेश्चना சால்வ் பண்ண போறோம்டா. கடகட क्वेश्चन ஆன்சர் வந்தே தீரணும். சரியா? சோ எந்த மாலிகுலுக்கு odd number of valence electron இருக்கு அப்படினு கேட்டிருக்காங்க. இதுல எந்த மாலிகுல்னு சொல்ல முடியுமா? Shall we கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். odd number of electrons இருக்கக்கூடிய molecules are NO, NO2 அப்புறமா ClO2. இவனுங்க மூணு பேருக்குமே predominant odd number valence electron இருக்கும். இந்த மூணுத்துல ஏதாச்சும் இங்க இருக்கா? Yes, option C ல NO2 இருக்கு. அதனால NO2 is the right answer. NO2 is the absolute correct answer. அடுத்ததாக அடுத்த क्वेश्चनக்கு போனா hydrogen bonding is strongest in. hydrogen bonding எதுல ரொம்ப ஸ்ட்ராங் அப்படினு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணிடலாமா? இப்போ நம்ம எல்லாருக்கும் ஹைட்ரஜன் பாண்டிங் எப்ப நடக்கும்னு தெரியும். ஒரு எலக்ட்ரோபாசிட்டிவ், which means obviously ஹைட்ரஜனும் ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்டும் பக்கம் இருக்குனா அங்க ஒரு நோட்டம் இங்க ஒரு நோட்டம், ரெண்டு பேரும் அட்ராக்ட் ஆயிருவாங்க. ஜஸ்ட் லைக் மேக்னெட்ஸ். கரெக்டா? அங்க ஆக்சுவல் பாண்ட் எதுவும் ஃபார்ம் ஆகாது. பட் ஒரு சோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நடக்கும். அதைத்தான் நம்ம ஹைட்ரஜன் பாண்டிங்னு சொல்லுவோம். இது ஸ்ட்ராங்கஸ்ட் இன் ஆப்ஷன் ஏ, ஹைலி எலக்ட்ரோபாசிட்டிவ், ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ். ஓகேவா? கிளியரா? அடுத்ததாக அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா for a process to be spontaneous at all temperature. ரொம்ப ஈஸி क्वेश्चन. ஒரு ப்ராசஸ் எல்லா டெம்பரேச்சர்லயும் ஸ்பான்டேனியஸா இருக்கணும்னா அப்போ டெல்டா H எப்படி இருக்கணும்? டெல்டா S எப்படி இருக்கணும்? இது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன்னா. டெல்டா Hம் டெல்டா Sம் வாங்கன வணக்கங்கனா சொல்லி க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓபன் க்ளோஸ். This is how you remember this. So the correct answer is obviously option A டாக்கனா. இந்த ட்ரிக்க தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்கடா. Always remember this. delta H, delta S. சரியா? இப்போ delta H பொறுத்தவரை if it is greater than 0, sorry, less than 0 and delta S is greater than 0, it is said to be spontaneous at all temperatures. ரெண்டாவதாக இதுக்கு அப்படியே உல்டாவா greater than 0 less than 0 இருந்துச்சுனா it is not spontaneous. இதுவே ரெண்டு பேரும் less than 0 இருந்தாங்கன்னா it is spontaneous at low temperature. And அதே மாதிரி greater than 0 இருந்தாங்கன்னா it is spontaneous at high temperature. ஓகேவா? less value வந்தா low, greater value வந்தா high. இதத்தான் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். கிளியரா? கிளியராடா? ஆஹா,
ஓகே சோ இந்த விஷயத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க மிக மிக முக்கியம்டாக்கனா அப்படியே அடுத்த क्वेश्चनக்கு போனீங்கன்னா here we go with the next one ராகனா the standard enthalpy of combustion of carbon to carbon dioxide தலைவன் என்ன பண்ணிருக்கான் அமுக்கமா அப்படியே தனியா இருந்து ஆக்சிஜன் கூட கம்பஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைட ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கான் இப்போ இந்த ப்ரொடியூஸ் பண்ணதற்கான enthalpy of combustion வந்து இங்க இவ்வளவு கொடுத்திருக்காங்க the heat release on burning 12 gram of carbon is said to be what இப்போ நான் என்ன பண்றேன் பொதுவா 1 mole of carbon கம்பஸ்ட் பண்ண இவ்வளவு ஹீட் தேவைப்படும் சொல்லிட்டேன் ஓகே ஆர் இவ்வளவு ஹீட் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டேன் அப்போ அதே மாதிரி 12 gram of carbon ஹீட் பண்ண ஆர் கம்பஸ்ட் பண்ணனும்னா அங்க ரிலீஸ் ஆகுற ஹீட் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க சோ சொல்ல முடியுமாடா கண்ணா சஹா பிரீத்தி தினேஷ் கண்ணன் கமலேஷ் அபி நம்மளோட கமலக்கண்ணனை காணோம் ஸ்ரீய காணோம் கமலக்கண்ணனை காணோம் தமிழரசியை காணோம் தமிழரசி இருக்கீங்களாடா எஸ் ஐ கேன் சி விஷாலி மத்தவங்களா இங்க So, the right answer for this question is heat released on burning 12 gram of carbon. 12 gram is 1 mole. 12 gram of carbon is equal to 1 mole. அப்ப அங்கேயும் அவ்வளவு ஹீட் தான் வரும். என்ன பாவா டம்மி क्वेश्चन கொடுத்திருக்கீங்க. So option A is the right answer. Option E is the absolute correct answer. அடுத்ததா at constant pressure Q is equal to what? At constant pressure Q is equal to what ராகனா? Constant pressure Q is equal to what ராகனா? At constant pressure Q is equal to what? மேம் இங்கதான் இருக்கேன் ஒண்ணும் இல்ல கொஞ்சம் நம்ம சத்தம் அங்க வரைக்கும் கேக்குதுன்னு சொன்னாங்களா சோ அதான் போய் என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டு வந்தேன் ஓகே ரைட் இருக்கேன்டாக்கா கோச்சுக்காதீங்க so what is the right answer my dear constant pressureல Q எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அட ராமா இங்க நம்ம என்ன பண்ணணும் கான்செப்ட புரிஞ்சுக்கணும் at constant pressure நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம் ஓ delta is equal to Q plus W டா W is equal to P delta dash V டா அப்போ P கான்ஸ்டன்ட்னா கண்டிப்பா W ஜீரோ ஆகாது ஓகேவா உடனே டமால்னு சொல்லி ஆப்ஷன் ஏன்னு வந்துடாதீங்க P கான்ஸ்டன்ட் ஆனா இங்க அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் இருக்கும் V கான்ஸ்டன்ட் ஆனாதான் சேஞ்ச் இன் வால்யூம் நடக்காம டெல்டா V 0 ஆயிடும் கரெக்டா தம்பி தப்பு ஆப்ஷன் எல்லாம் கரெக்டே இல்ல அழிச்சு மொத்தமா அழிச்சு திருப்பி என்டால்பி கான்செப்டுக்கு போங்க என்டால்பினா என்ன heat in a body or a system at constant pressure is called as enthalpy H கரெக்டா அப்போ இந்த क्वेश्चनக்கான கரெக்டான ஆன்சர் என்ன B for bumblebee ஓகேவா தயவு செஞ்சு நோட் பண்ணி வைங்கடா படிங்கடா பரமா note it down so Q in a body at constant pressure is called as enthalpy ஏன் Qங்கிறது ஒரு path function but எல்லா இடத்துலயும் நான் பார்த்தாவே பார்க்க முடியாது H is said to be a state function அவனோட better version தான் H and H கண்டுபிடிக்க என்ன பண்றாங்க இவனை constant pressureல வைக்கிறாங்க and so option B delta H is the right answer so B for Babu okay va right
Yes. அடுத்ததாக, which of the following has delta s greater than 0? யாருக்கு delta s greater than 0, my lord? யாருக்கு delta s greater than 0? It is obviously spontaneous process. ஒரு spontaneous processக்கு தான் delta s greater than 0 இருக்கும். அதனால option A is the right answer. Option A is the absolute correct answer. அடுத்ததாக, KC இவ்வளோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. For a reaction A tends to B. Then K for 2A tends to 2B is what? K for 2A tends to 2B is what? இதெல்லாம் யோசிக்கவே கூடாது. ஆன்சர்லாம் கடகடகடன்னு வரணும். டெக்கனா, if a equation, இங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்கான், A tends to B. இந்த ஈக்குவேஷனை 2 ஆல மல்டிப்ளை பண்ணதுனால தான், இந்த ஈக்குவேஷனை 2 ஆல மல்டிப்ளை பண்ணதுனால தான் 2A gives 2B நமக்கு வந்திருக்கு. கரெக்டா? எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? அப்போ இந்த ஈக்குவேஷனோட k வேல்யூ k தான். தென் இந்த ஈக்குவேஷனோட k வேல்யூ என்னவா இருக்கும்? as per நம்ம தலைவன் லிச்சார்ட்லியஸ் பிரின்சிபல், it is going to be k power 2. கரெக்டா? அந்த நம்பரை இங்க பவர்ல போட்டுறீங்க. அப்போ k வேல்யூ 4 into 10 to the power minus 5 னா, then k square என்னவா இருக்க போகுது? இங்கதான் நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்களா? once again பகிரங்கமான தப்பு பண்ணுவீங்க. ஏன்னா k square na 4 into 4 into 10 to the power minus 5 into 10 to the power minus 5. கரெக்டா? கரெக்டா? அப்போ 4 4s are எவ்வளோ? 16 தலைவா. 10 to the power minus 5, 10 to the power minus 5 எவ்வளோ? 10 to the power minus 10. அதனால option C, option C, option C is the right answer. ஓகேவா? தயவு செஞ்சு B சொல்லிராதீங்க. நம்ம ஒரு ஆவேசத்துல I can understand. ஏன்னா எல்லாரும் டக்குன்னு 2k அப்படின்னு போட்டோ இல்ல k square டக்குன்னு மைண்ட்ல 8 into 10 to the power 5 தான் ஓடும். No, no. It is 16 into 10 to the power minus 10. ஓகேவா? ரைட்டா? ஓகே. அடுத்த கொஸ்டின் அப்படியே போனீங்கன்னா, here we go with the next question. At equilibrium, A plus B gives C plus D. Addition of more A will do what? Addition of more A will do what? நான் இன்னும் ஏவ ஆட் பண்ணேனா அங்க என்னதான் நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. C for கொரோனாவா? என்ன நடக்கும்? If I increase the concentration of reactant, then forward reaction நடக்கும். If I increase the concentration of product, then backward reaction நடக்கும். இங்க Aங்கிறது reactant. reactant increase பண்ணா forward direction reactant product மாறும். அதனால what is the right answer, my dear? It is option C. Option C is the right answer. Clear? Clear? Yes. அடுத்ததாக அடுத்த क्वेश्चन போனோம்னா, pH of 0.1 m solution of HCN is said to be what? அவனோட Ka வேல்யூவையும் கொடுத்துட்டான். தப்பாச்சே, Ka வேல்யூவையும் கொடுத்திருக்கானா? அவனையும் எங்கேயாச்சும் யூஸ் பண்ணமே நினைச்சு அப்படியே நீங்க கான்செப்ட் குள்ள போனீங்கன்னா, இப்பதான் நமக்கு பகிரங்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட் தேவைப்படுது, which is none other than concentration of H plus is equal to root of Ka into C. Concentration of H plus is equal to root of Ka into C. இங்க values substitute பண்ணலாமா? Ka ஓட வேல்யூ என்ன? It is 4 into 10 to the power minus 10 into C. Concentration எவ்வளோ? It is 0.1. So Ka வேல்யூ எடுத்தாச்சு, C ஓட வேல்யூ எடுத்தாச்சு, substitute பண்றோம். substitute பண்ணா கடைசியா நமக்கு என்ன ஆன்சர் வருது? It is none other than what? 4 into 10 to the power minus 11. இதை ஈக்குவேட் பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ வருது? கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். Dikana, focus on the class. Focus on the class. I really want all of you to have 100% concentration here. சரியா? நான் உங்கள்ட்ட root of இதுக்கு வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். சோ இதுக்கு வேல்யூ என்னடா கண்ணா? வேல்யூ என்ன? வேல்யூ என்ன? வேல்யூ என்ன? B தானா? அடே சோழமுத்தா, கொஸ்டினை நல்லா கவனிடா. நான் இது என்னடா வேல்யூ அப்படின்னு கேக்குறேன். இதுக்கு என்ன வேல்யூ? What is the value for this? It is
6.3 into 10 to the power minus 6 வருமா? Yes, 6.3 into 10 to the power minus 6 வருமா? கரெக்டா? அப்போ இத நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா pH கண்டுபிடிச்சோம்னா ஓ மை காட் இதையோ ஈக்குவேட் பண்ணிட்டேன். இதை நம்ம pH கன்வெர்ட் பண்ணோம்னா it is minus log of concentration of H plus which is minus log of this value which will give you இப்ப ஆன்சரை சொல்லுங்க which will give you what approximately 5 or 5.2. clear-ஆ yes okay அடுத்ததாக அடுத்த क्वेश्चनக்கு போனீங்கன்னா the conductivity of KCl solution at 298 Kelvin is said to be this much. Its molar conductivity என்ன? இதோட molar conductivity என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. So ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாமா? கடகடா குடுகுடுன்னு ஆன்சர் பண்ணிடலாமா? எஸ் எஸ் ஓகே. இப்போ இதற்கு எப்படிதான் ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க? இட்ஸ் வெரி ஈஸி. lambda m is equal to k into 1000 divided by molarity. values தெரியுமா? solve பண்ணிடலாமா? yes values தெரியுமா? solve பண்ணிடலாமா? One minute. ஓகே இப்போ இந்த ஃபார்முலால வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்கா? கான்சென்ட்ரேஷன் 0.01 m சொல்லிருக்கா. அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். k வேல்யூ நம்மளோட கண்டக்டிவிட்டி is said to be 1.5 into 10 to the power minus 4 னு சொல்லிருக்கா. அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்ப 1.5 into 10 to the power minus 4 into 1000 divided by molarity 0.001 0.001. இப்போ இத ஈக்குவேட் பண்ணோம்னா what will be the answer my lord? what will be the answer? it is ரொம்ப ஈஸிடா. இதையும் கட் பண்ணுங்க, மத்ததெல்லாம் ஈக்குவேட் பண்ணுங்க. ஈக்குவேட் பண்ணீங்கன்னா ஃபைனலா உங்களுக்கு என்ன வரும்? இதையும் கட் பண்ணா இங்க 10 to the power minus 1, இந்த 10 to the power minus 2 மேல போச்சுன்னா -3 மாறும். அப்ப obviously option A is the right answer. option A is the absolute correct answer ராகனா. அடுத்ததாக அடுத்த क्वेश्चनக்கு போனீங்கன்னா the amount of electricity required to produce 1 mole of Cu from copper sulfate is 1 mole of copper sulfateல இருந்து குடுக்கிறதுக்கு எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி தேவைன்னு கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் இந்த ரியாக்ஷனை நீங்க புரிஞ்சுக்கணும். காப்பர் சல்ஃபேட்ல SO4 ஓட சார்ஜ் வேல்யூ 2-. அப்போ காப்பரோட சார்ஜ் வேல்யூ என்ன? இட் இஸ் 2+. அப்போ காப்பர் வந்து இங்க 2+ அப்படிங்கிற ஸ்டேட்ல இருந்து காப்பரா மாறுது. from 2+ it is becoming 0. 2+ ல இருந்து 0வா மாறணும்னா அதுக்கு டோட்டலா எத்தனை எலக்ட்ரான்ஸ் வேணும்னாக்கனா it needs 2 electrons. இப்போ இந்த 2 electronsல இருந்து தான் நமக்கு ஆன்சரே வரப்போகுது. ஓகேவா? ஓகே 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 ஆசாத், இப்பதான் எனக்கு புரியுது. நான் போன கிளாஸே யோசிச்சேன், என்னடா ஆசாத்தி தன்னைத்தானே எதையோ போட்டுறாரு அப்படின்னு. ஓகே ஓகே மை டியர். சோ இப்போ இங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு காப்பருக்கு 2 எலக்ட்ரான் தேவைப்படுதுன்னா 1 mole of copper 2+க்கு 2 mole of electrons தேவைப்படுமா? கரெக்டா? 1 mole of electron is 1 Faraday. அப்போ 2 mole of electron is 2 Faraday. And so option B is the right answer. Option B is the absolute correct answer. Okay va? Auto translate feature. Actually adekana I don't know how to do it ra. Navlo periya thikkila illa. But still I will do it. I'll do it. Okay? அடுத்ததாக E0 of a cell வந்துட்டு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. with n is equal to 2. இங்க E0 கொடுத்துட்டாங்க, n வேல்யூ கொடுத்துட்டாங்க, டெல்டா G0 கொடுத்திருக்காங்க. மேம் பிரீத்தி I'll check my dear. மேபி ஏதாவது ஹைடா இருக்கும்னு நினைக்கிறேன், நான் செக் பண்றேன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டெல்டா G0 கண்டுபிடிக்கணும். டெல்டா G0 is equal to minus NF E0 of a cell. கரெக்டா?
minus NF E0 of a cell. அப்ப values substitute பண்ணுங்க. minus N value இங்க 2. substitute F value இங்க 96500. எங்க போனாலும் 96500 தான். anyways, so 96500 into E0 value என்ன? இங்க E0 வேல்யூங்கிறது 0.50 0.50. இப்ப இத மொத்தமா ஈக்குவேட் பண்ணுங்க. 2 into 0.5 will give you 1. கரெக்டா? 2 into 0.5 will give you 1. இதுலயே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். What is the answer, my lord? It is none other than பிளஸ் வராது, ஏன்னா இங்க மைனஸ் இருக்கு. மைனஸ் 96.5 கிலோ ஜூல்ஸ். 96,500 ஜூல்ஸ் வரும். அதை கிலோக்கு மாத்தணும்னா டிவைடட் பை 1000. அதனால ஃபைனலா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ். பி ஃபார் பம்பிள் பி, பி ஃபார் பஜ்ஜி பூண்டா எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட்டா? டிகனா கோமதி, டோன்ட் வரி. எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அந்த மெசேஜ் அந்த கொஸ்டினை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. நான் உங்களுக்கு டீடைல்டு டெஃபினிஷன் அண்ட் எக்ஸ்பிளனேஷனை உங்களுக்கு தனியா அனுப்பி தரேன். சரியா கோமதி? ஓகே ஃபைன். எஸ். அடுத்த கொஸ்டினுக்கு போனீங்கன்னா the vapor pressure of pure water is 25 degrees Celsius is 23.8 mmHg. இங்க vapor pressure of 0.1 m glucose solution at 25 degrees Celsius எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பியோர் வாட்டரோட வேப்பர் பிரஷர் கொடுத்துட்டாங்க. இப்போ சொல்யூட்டா ஆட் பண்றாங்க. அதோட வேப்பர் பிரஷர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படிடா கண்டுபிடிக்கிறது? How will you even understand what is the answer? எப்படி கண்டுபிடிங்க? ரொம்ப ஈஸியான கான்செப்ட். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட், இது மாதிரியான ஒரு ஈஸி கான்செப்டே இருக்காது. ஃபார் மீ ஆல்சோ அந்த கொஸ்டின் டவுட் மேம். ஓகே, அப்போ டவுட்னா பாத்தரலாம். 2-3 பேருக்கு அந்த டவுட் இருக்கு. டெக்கனா ஒண்ணும் இல்லடா. k into 1000 divided by molality. இப்போ இங்க k வேல்யூ என்ன? 1.5 into 10 to the power minus 4 into 1000. 1000ங்கறத 10 to the power plus 3 போட்டுக்கோங்க. plus 3 minus 4 சேர்ந்துச்சுனா it is, இதை ஈக்குவேட் பண்ணீங்கன்னா it is 10 to the power minus 1 divided by 0.001. 0.001 10 to the power ல எழுதுனீங்கன்னா எவ்வளவு 10 to the powers வரும்டா? எவ்வளவு 10 to the powers வரும்? it is 10 to the power minus 3. இவன் மேல போனானா 1.5 into 10 to the power minus 1 into 10 to the power plus 3. கரெக்டா? இப்ப minus 1 plus 3 சேர்ந்துச்சுனா what will be the value மக்களே? it will be 10 to the power 2. 1.5 into 10 to the power 2. அப்ப இந்த பாயிண்ட ஒரு தடவை 2 தடவை ரைட் ஹேண்ட் சைடு மாத்தி வைக்கணும். அதனால தான் 150 வந்துச்சு. கோமதி கிளியராடா? கிளியரா? எஸ். 19th கொஸ்டின்லயும் ஒரு குட்டி கன்ஃபியூஷனா? எங்கடா? ஒண்ணு இல்ல, ரூட் ஆஃப் k into c எடுக்கிறீங்க. இங்க k வேல்யூ 4 into 10 to the power minus 10. c வேல்யூ 0.1. இத ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 4 into 10 to the power minus 11 வரும். ஏன்னா இந்த 0.1 நான் 10 to the power minus 1 எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு ரூட் எடுக்கிறீங்க. ரூட் எடுக்கும்போது ப்ளீஸ் ரிமெம்பர், இத 4 into 10 to the power minus 11 எடுக்க முடியாது. அதனால நான் 0.4 into 10 to the power minus 12 எடுத்துக்கிறேன். 0.4க்கு ரூட் எடுத்தீங்கன்னா it is 6.3 into 10 to the power 12க்கு எடுத்தீங்கன்னா 10 to the power minus 6. கரெக்டா? இப்போ இவனுக்கு log வேல்யூ எடுக்கிறீங்க. always remember 10 to the power minus 6 ஓட log வேல்யூ 6. இங்க 6.3 இருக்கா? அப்ப இவனுக்கு log எடுத்தீங்கன்னா you will get a value of 0.8 or 7. சரியா? 0.7 வரும். minus 0.7 வரும். இப்ப இத மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5.2 or 5.3 வரும். அதை நம்ம 5 ன்னு எடுத்துக்கிறோம். கிளியரா? புரிஞ்சுச்சாடா? Is it clear? ஓகே. இப்போ இந்த क्वेश्चनல ஆக்சுவலா எதை பத்தி பேசியிருக்காங்க? வேப்பர் பிரஷரை பத்தி பேசியிருக்காங்க. அதுலயும் வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் வாட்டர் வந்துட்டு இவ்வளவாமா. வேப்பர் பிரஷர் ஆஃப் 0.1 m குளுக்கோஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் சால்வெண்ட் இஸ் P0. இங்க
vapor pressure of glucose கேக்குறான், which is P. அப்ப நீங்க P0 ல இருந்து P கண்டுபிடிக்கணும். இவங்க ரெண்டு பேத்தையும் ரிலேட் பண்ணக்கூடிய கான்செப்ட் எதுதா? ரெண்டு பேத்தையும் ரிலேட் பண்ணக்கூடிய பேச வேண்டியது பேசியிருக்காங்க மேம். ஆஹா, அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்களா? ஐ நோ அது பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? எஸ். சோ P0 வேல்யூ இங்க இருக்கு, P வேல்யூ எங்க இருக்கு? இதுதான் क्वेश्चनல கேட்டிருக்காங்க. கரெக்டா? இத கண்டுபிடிக்க நம்மளோட கான்செப்ட் குள்ள போயிடலாமா? We all know delta P by P0 is equal to 𝒌B. இப்ப இந்த கான்செப்டை ஈக்குவேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துரும்பா. எஸ், இந்த கான்செப்டை ஈக்குவேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துரும்பா. So what is the answer, my lord? Very easy. 𝒌B solute பத்தி கேட்டிருக்கான். solute-ஓட concentration 0.1. வாட்டரோட number of moles நமக்கு எப்படி தெரியும்? தெரியலேனாலும் 55.5 is the standard value. அதை யூஸ் பண்ணுங்க. 55.5 is the standard value. Hi Kiki, welcome on board. அதை யூஸ் பண்ணுங்க. சரியா? ஓகேவா? சோ இப்போ அத அப்படியே ஈக்குவேட் பண்றீங்க. ஈக்குவேட் பண்ணா 0.1 divided by 55.5 plus 0.1 which is 56.5. இதையும் அதையும் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா 0.0018. சரியா? இப்போ 𝒌B கிடைச்சாச்சு. டெல்டா P கண்டுபிடிக்கணும். இது என்ன ஃபார்முலா? டெல்டா P by P0 is equal to 𝒌B. இந்த 𝒌B-யை தான் 0.0018 கண்டுபிடிச்சிருக்கீங்க. P0 ஆல்ரெடி क्वेश्चनல கொடுத்திருந்தான். என்னது? பியூர் வாட்டரோடது 23.8. அப்ப இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன் 23.8. இதை இப்படிக்கா கொண்டு வந்தா மல்டிப்ளை பண்ணோம்னா கடைசியா ஆன்சர் 0.043 வருது. இப்போ டெல்டா P தான் நமக்கு தெரியும். டெல்டா P தான் நமக்கு தெரியும். அதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? P வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி? ஓகே கார்ஷன், சாப்பிட்டுட்டு வாங்க, நோ ப்ராப்ளம். ஓகேவா? கிளியரா? எஸ். சோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்? டெல்டா P ல இருந்து P வேல்யூவா கண்டுபிடிக்கணும். அதுக்கு சொல்யூஷனோட வேல்யூல இருந்து 0.04 மைனஸ் பண்ணுங்க, 23.7 அப்படின்னு ஆன்சர் வரும். ஓகேவா? அதனாலதான் B ஃபார் பம்பிள் பி அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? ரைட்டா? தேங்க்யூ சோ மச் கிகி, தேங்க்யூ சோ மச் மை டியர். இப்போ அடுத்த क्वेश्चन போனோம்னா van Hoff factor of K2SO4 in aqueous solution என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிகனா இது ரொம்ப ஈஸியான क्वेश्चनரா. யுவர் ஆனர் தருண், வாங்க கமிஷனர் சார். சோ இந்த क्वेश्चन வந்து ரொம்பவே ஈஸியான क्वेश्चन. இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு நான் சொல்லி தரேன். சரியா? ஓகே கோமதி, நோ ப்ராப்ளம் டாக்கனா. பி பேக் சூன். சரியா? இப்போ இங்க K2SO4 கொடுத்திருக்காங்க. இவனோட van Hoff factor INN கேட்டிருக்காங்க. சரியா? INN கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல வீரனுங்களா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாத்துக்கலாம் விடுங்களே. இங்க K2 பிரிச்சு பாத்தீங்கன்னா 2K plus SO4 பிரிச்சிங்கன்னா SO4 2- தான் வரும். அதுக்கு மேல அது பிரியாது. சோ 2K plus ஒரு SO4 2-, 2K plus ஒரு SO4 2-, இத ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் அயான்ஸ் எவ்வளோ? 3. That is your I value, van Hoff value. நான் கான்செப்ட் அப்ளை பண்ணும்போது தினேஷ் இன்னும் ஒரு 1 hour தான்டா முடிச்சிடலாம். சரியா? நான் கான்செப்ட் அப்ளை பண்ணும்போது கேட்கும்போது இவ்வளோ இருக்காங்கிற மாதிரி தோணும். பட் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா 5-10 செகண்ட்ல ஆன்சர் வந்துடும். சரியா? ரைட்டா? சோ அதனால 3 ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். முடிஞ்சு போச்சு. அடுத்த क्वेश्चनக்கு போனீங்கன்னா ஐசோடோனிக் சொல்யூஷன் will have what? ஒரு ஐசோடோனிக் சொல்யூஷனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சிடலாமா? ரொம்பவே ஈஸியா, ரொம்பவே அசால்ட்டா இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிடலாம். So here we go with the answer for this question. Isotonic அப்படின்னா ஐசோ அப்படிங்கிறது சேம் குறிக்கும், டோனிக் அப்படிங்கிறது கான்சென்ட்ரேஷனை குறிக்கும். அப்போ ஐசோடோனிக் அப்படின்னு சொல்லும்போது சேம் கான்சென்ட்ரேஷன் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இங்க கான்சென்ட்ரேஷனை பத்தி எங்கடா கண்ணா பேசியிருக்காங்க? யோசிச்சு பாரு. சாரி, டோனிக் அப்படின்னா ஆஸ்மாட்டிக் பிரஷர் குறிக்கும். ஒரு ஆவேசத்துல கான்சென்ட்ரேஷன் சொல்லிட்டான். பட் எங்க இருந்தாலும் நம்மகிட்ட தானே வந்தாகணும். சோ சேம்
pressure குடிக்கும். Isotonic na. What is the answer மக்களே? It is option B, same osmotic pressure. Option B is the right answer. Super கண்ணா. அடுத்ததாக for a zero order reaction, ஒரு zero order reactionல half life எதை depend பண்ணி இருக்கும்? zero order reaction னா தம்பி நீ எல்லாம் ஜூனியர் ஓகேவா, ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிற, நீ யார பார்த்து பயப்படணும்? இனிஷியல் கான்சென்ட்ரேஷனை பார்த்து பயப்படணும்டா அப்படின்னு சொல்லிடுவோம். அதனால ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்ல ஹாஃப் லைஃப் எதை பொறுத்து மாறும்? A0 ஒன்லின்னு சொல்லிடாதீங்க, K ஒன்லின்னு சொல்லிடாதீங்க, ரெண்டு பேரும் கோச்சுப்பானுங்க. சோ அதனால A0 and K, A0 and K. இதுவே ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு போயிட்டானா கொஞ்சம் தைரியம் வந்துருமா? அதனால K மேல மட்டும் பயம் இருக்கும், A0 Dல விட்டுருவோம். சரியா? ரைட்டா? ஓகே, C is the right answer. அடுத்ததாக Arrhenius pre-exponential factor A represents what? இவன் யார ரெப்ரசன்ட் பண்ணுவான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஆன்சர் பண்ணிடலாமா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ரா. If you try, you will get the answer. If you try, you will get the answer. So the answer is what? Very good, very good. Rate constant at infinite temperature. Rate constant at infinite temperature. அவனைத்தான் நம்ம Arrhenius factor A or நம்மளோட frequency factor அப்படின்லாம் சொல்லுவோம். அதனால option B is the right answer. Option B is the absolute correct answer. அடுத்ததா unit of rate constant for a second order reaction is said to be what? Unit of rate constant for a second order reaction is said to be what? என்னவா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ரேட் கான்ஸ்டன்ட் என்னவா இருக்கும்? நம்ம எல்லாருக்கும் ரூல் தெரியும்டா, ரூல்ஸ் அது மீறப்படும் அப்படிங்கலாம் சொல்லக்கூடாது. இட் இஸ் 1 - n S inverse. சரியா? இப்போ இங்க என்னக்கு பதிலா நீங்க செகண்ட் ஆர்டர்ங்கிறதுனால 2 அப்ளை பண்றீங்க, என்னக்கு பதிலா அது செகண்ட் ஆர்டர்ங்கிறதுனால 2 அப்ளை பண்றீங்க. அப்ளை பண்ண உங்களுக்கு என்ன ரூல் வரும்? இட் இஸ் 1 - 2 -1a. அதனால மோல் பவர் -1 லிட்டர் செகண்ட் இன்வர்ஸ். மோல் பவர் -1 லிட்டர் செகண்ட் இன்வர்ஸ், which is obviously option C. Option C தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிடலாம். கிளியரா? ஓகே, அடுத்ததாக the oxidation number of N in NH4NO3 is very interesting question. N in NH4NO3 அவனோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸிடா. ஃபர்ஸ்ட் NH4 பிளஸ் இவனை NO3 மைனஸ் பிரிச்சிருங்க. NH4 பிளஸ் சொல்லும்போது ஹைட்ரஜன் நான் மெட்டல் கூட வந்திருக்கு, அதனால ஒரு ஹைட்ரஜனுக்கு +1. சோ இங்க 4 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால நைட்ரஜனுக்கு X, 4 ஹைட்ரஜனுக்கு +4 is equal to இந்த பிளஸ்க்கு +1. அப்போ X is equal to 1 - 4 which is -3. so first நைட்ரஜனுக்கு -3. பட் இதுவே NO3 மைனஸ்ல நைட்ரஜன் ஆக்சிஜன் கூட வந்திருக்கு, ஆக்சிஜன் ஒருத்தனுக்கு -2னா 3 பேருக்கு -6. இங்க நைட்ரஜன் வேல்யூ தெரியாது, அதனால X போட்டுக்கிறோம். இங்க ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸுக்கு -1 அப்படின்னு போட்டிருக்கோம். அப்ப X is equal to இவன் இப்படிக்கா போனானா -1 + 6, X is equal to 5. அப்ப ஃபர்ஸ்ட் நைட்ரஜனுக்கு -3, செகண்ட் நைட்ரஜனுக்கு +5. அதனால ஆப்ஷன் B is the right answer. Option B is the absolute correct answer. ஓகேவா அனுஷா? one more hour for the class to complete ரா. இன்னும் 1 மணி நேரம் கிளாஸ் போகும். ரைட்? அடுத்ததாக அடுத்த question, which is not a redox reaction. இதுல யாரு redox reactionே இல்ல, கடல்லையே இல்லையாமா, redox reactionே இல்லையாமா. So your honor, ஆஹா கமிஷனர் சார் சொல்லுங்க பாப்போம். பிரீத்தி, சமீக்ஷா, அனுஷா, ஷஹானா, விஷாலி, பிரீத்தி ராய், கண்ணன், சத்யா, எல்லாரும், கார்த்திகா, எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். கரெக்ட் சங்கீதா. ஆக்சுவலா பிரேக்ல உங்கள்ட்ட எல்லாம் இந்த விஷயத்தை பத்தி சொல்லலாம்னு நினைச்சேன், சொல்றேன். அத பத்தி நான் ஒரு விஷயம் பேச வேண்டியதுக்கு நம்ம பேசலாம். சரியா? So which is not a redox reaction? இதுல எது
ரிடாக்ஸ் ரியாக்ஷனே இல்ல. இதுல எது ரிடாக்ஸ் ரியாக்ஷனே இல்ல? வீரா, என்ன வீரா, என்ன நடந்துச்சு உங்களுக்கு? பியா கன்ஃபார்மா? நல்லா கவனிச்சு பாருங்க. Na++1 OH-1 H+1 Cl-1. இங்கேயும் Na க்கு +1 Cl க்கு -1 H க்கு +1 O க்கு இங்க மட்டும் -2. ஏன்னா O வந்து ஆமா இங்கேயும் -2 தான் வரும்டா. ஏன்னா ஹைட்ரஜன் +1 ஆக்சிஜன் -2ல, அதனால ஆக்சிஜனுக்கு இங்கேயும் -2. எல்லா வேல்யூவும் கரெக்டா இருக்கிறதுனால இங்க ஆக்சிடேஷன் நடக்கல, ரிடக்ஷனும் நடக்கல. ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அவன் பக்கத்துல போனாவே நீலாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அழுத்து விட்டுட்டாங்க. அதனால ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர் மை லார்ட். அடுத்ததாக நம்ம எல்லாரும் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிய பார்க்க போறோம். பட் இன்ஆர்கானிக்ல இருந்துதான் உங்களுக்கு ஆட்டமே ஆரம்பிக்குது. சோ எல்லாரும் இப்பவே உங்களோட நோட் எடுத்து வச்சுக்கோங்க. நோட் எடுத்து வச்சு நான் கேட்கிற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் யார கரெக்டா தானே சொன்னேன், நான் பாக்கலையடா கண்ணா. ஐ டென்ட் செக்ரா. ஓகே அனீஷ், ஷூர். டேக்கண்ணா எல்லாரும் நோட் எடுத்து வச்சுக்கோங்க. நோட் எடுத்து என்ன பண்ணணும், ஒரு கொஸ்டினா சால்வ் பண்ணிட்டு மேம் நான் எத்தனை கரெக்ட் எத்தனை தப்பு, எத்தனை கரெக்ட் எத்தனை தப்புன்னு நோட் பண்ணி வைக்கணும். ஓகேவா? ரைட்டா? இஸ் இட் கிளியர்? ஹாய் கவின், வெல்கம் ஆன் போர்ட். ஹாய் வீரா. சோ இப்போ அடுத்ததாக டே அனீஸ் தயவு செஞ்சு போய் ரெஸ்ட் எடுங்க, ஹெல்த் முக்கியம் சரியா? நாளைக்கு கூட ரெக்கார்டிங் பாத்துருங்க. இன்னைக்கு ஐபேட் இல்ல, நான் நோட்டு கொண்டு வந்துட்டேன். இப்போ which element has the highest second ionization enthalpy? இங்க யாருக்கு highest second ionization enthalpy இருக்குன்னு கேட்டிருக்காங்க. I am not commissioner, it's Dora. ஓஹோ, ஓகே தருண், got it. சோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோடியம் பிளஸ் ஆக மாறும்போ அத நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனா அட்டைன் பண்ணுது. 130ல லைக்ஸ். டே அநியாயம் பண்ணாதீங்கடா, லைக்க தட்டி விடுங்கடா. ஓகேவா? சோ சோடியம் பிளஸ்ஸா இருக்கும்போ அது நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனை ரீச் பண்ணுது, which means it becomes most stable configuration. கரெக்டா? பட் ஆனா அவனை Na2+ மாத்தணும்னா இவ்வளவு நாள் குதூகலமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்த பசங்களை, அவர் வீட்லயே இருந்த பாப்பாவை ஃபர்ஸ்ட் டைமா ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடும்போ நான் போக மாட்டேன் அப்படின்னு அழுவாங்கல்ல, அதே மாதிரி Na+ஐயும் Na2+ மாத்தும்போ நான் மாற மாட்டேன் நான் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுவான். அதனால என்ன பண்ணுவாங்க, வீட்டுல எப்படி ஒரு லெஃப்ட்ல ரைட்ல சென்டர்லன்னு ஒரு அடி அடிச்சு போய்ப்படி ராஸ்கல் அப்படின்னு சொல்லுவாங்களோ, அதே மாதிரி Na2+க்கும் நம்ம அதிகப்படியான அயனைசேஷன் என்தால்பியை கொடுத்து அவனை Na+ வந்து Na2+ மாத்திரும். சரியா? ரைட்டா? சோ இவனுக்கு அதிகப்படியான அயனைசேஷன் என்தால்பியை கொடுக்க வேண்டியது இருக்கும். And so option A is the right answer. Option A is the absolute correct answer. அடுத்த question, the electronegativity of an element generally increases. electronegativity எங்க increase ஆகும்? electronegativity எங்க increase ஆகும்? நம்ம எல்லாருக்கும் தெரியும். As we go left to right, electronegativity increases. As we go down the group, electronegativity decreases. கரெக்டா? So increase ஆகிற தருணம் என்ன? Across the period. And so option B is the right answer. Option B is the absolute correct answer. B, bumblebee is the right answer. அடுத்ததாக, which of the following element does not belong to the lanthanide series? இங்க யாரு lanthanide seriesலயே இல்ல? அடங்குக்க மக்கா, நீ இவ்வளவு நேரம் இங்கேயே ஒளிஞ்சிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கிற ஒரு கொஸ்டின் தான் இது. சோ யாரப்பா அது? Always remember, lazy bro, lazy friend is now PM and SM. You're a good timer. Yeah bro, loves it. அந்த ஒரு ட்ரிக்கை ஞாபகம் வச்சீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். இங்க யாரு தலைவா? வெளியில இருந்து வந்திருக்கா வெற்றுகவாசி, ஆக்டினாய்ட்ல இருந்து டபக் நீங்க வந்திருக்கான் தோரியம். அதனால ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்ததாக, which of the following oxides of nitrogen is anhydrous to nitric acid?
யாரு நைட்ரிக் ஆசிடோட அன்ஹைட்ரேட், அதாவது நைட்ரிக் ஆசிட்ல இருந்து தண்ணி எடுத்தா வரக்கூடிய உருவினம். Srinuja, already I have made trick da kana. You can watch that video so that you will get an idea. சரியா? இப்போ நம்ம எல்லாருக்கும் நைட்ரிக் ஆசிடோட ஃபார்முலா தெரியும்பா. நைட்ரிக் ஆசிட்ல இருந்து யாரு ஒரு ஆசிட் அன்ஹைட்ரேட்டா உருவாவா? N2O5. N2O5. Option D is the right answer. அடுத்ததாக அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா ஒரே நிமிஷம்டா. Which is the strongest oxidizing agent amongst halogen? Halogenலயே வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யாரப்பா அது? ஹாலஜன்ல வச்சு இவன் தான் ஸ்ட்ராங்கஸ்ட். ஏன்னா அவன் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ். அவன் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாமா? அவன் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாமா? யார் அது? யார் அது? It is none other than fluorine. And so option A is the right answer. Option A is the absolute correct answer. ராகனா சரியா? கிளியரா? அடுத்த क्वेश्चनக்கு போலாமா? Yes. அடுத்ததாக on heating CuNO3 twice products are. இவ சவகாசம் நமக்கு தேவையா? ஐயோ சாரா அவ்வளோலாம் எனக்கு சீன் இல்லடா. சொல்லுங்க பாப்போம். இப்போ இவன் சவகாசம் நமக்கு தேவையாடா? இவன் சவகாசம் நமக்கு தேவையா? ஹாய் சொல்லுங்க. இவன் சவகாசம் நமக்கு தேவையா? எஸ் நோ நோ. ஏன்னா பி பிளாக்ல காம்பவுண்ட்ஸ் படிக்க வேணாம். சோ தயவு செஞ்சு don't take it into your head. This is not needed. But yes, of course, இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சு வச்சுக்கிறதும் it is not harmful and all. நீங்க சொன்ன மாதிரி ஆப்ஷன் ஏ தான். But still I'm telling you, don't put a lot of hard work on compounds. Compounds வந்து P blockல இப்போ இல்ல. 2023ல இருந்தே தூக்கிட்டானுங்க. சரியா? ரைட்டா? அடுத்ததாக most important question from our coordination compound, chemical bonding as well as P block. So இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தறலாமா? Thank you Nisha. இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தறலாமா? Shape of HCOF2. xenon பொறுத்தவரை oxygen makes double bond. இந்த பக்கம் ஒரு fluorine, அந்த பக்கம் ஒரு fluorine. Balance எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? xenon is from group 18. அப்போ group 18 னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். noble gas configuration. அப்போ balance 4 bond pair னா 2 lone pairல 4 எலக்ட்ரான், which means here it has 3 bond pair and 2 lone pair. 3 bond pair and 2 lone pair என்ன ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுண்டாக்கனா? 3 bond pair and 2 lone pair என்ன ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும்? Can we all say? Very good. இவன் sp3d T shape ஃபார்ம் பண்ணுவான். T shape ஃபார்ம் பண்ணுவான். ஓகேவா? ரைட்டா? அடுத்த question. The most stable +3 cation amongst the lanthanoids. Lanthanoidல வச்சே +3 +3 state வச்சிருக்கிறவன் யாரு? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. This is actually a very easy question. ரொம்ப அப்பா போன்லயும் லைக் பண்ணிட்டேன், அம்மா போன்லயும் லைக் பண்ணிட்டேன். Thank you so much MPS. Thank you so much my dear. Lots of love. பிரேக் விட்டுலாம் ஷகனா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 50 questions அடிச்சுட்டு பிரேக் விட்டுலாம். சரியா? டிதானா வெரி குட். lanthanoidோட காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. அது இல்லாம அவங்க +2 and +4லயும் இருக்க முடியும். அதனால ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஹாய் மோகனா, வெல்கம் ஆன் போர்ட் மை டியர். இப்போ the total number of metals in 3D transition series is 3D transition seriesல எத்தனை பேர் இருக்காங்க? பிரேக் இருக்குடா, கவலைப்படாதீங்க. டோட்டலா ஆஹா சாரா, thank you my dear. So டோட்டலா 3D transitionல from 3rd period
third group till 12th group 10 elements இருக்கா. டி பிளாக்ல எல்லாமே மெட்டல்ஸ் தான் கண்ணா. பி பிளாக்ல தான் கொஞ்சம் கொஞ்சமா நான் மெட்டல்ஸ் ஊடுருவோம். சரியா? நம்ம இங்கிலீஷ் இன்வேஷன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மெட்டலாய்ட்ஸா வந்து நான் மெட்டலா உருவாவாங்க. டி பிளாக்ல எல்லாமே மெட்டல்ஸ் தான். So option C is the right answer. Option C is the absolute correct answer மக்களை. அடுத்ததாக K2Cr2 7 and K-4 are commonly used as what? இவனுங்களை காமனா எங்க யூஸ் பண்ணுவாங்க? ஆசாதே ஐ திங்க் ஆட்டோ கரெக்ட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க ஆக்சுவலா மெட்டல்னு சொல்றதுக்கு பதிலா மென்டல்னு சொல்லிட்டீங்கடா. அதுவும் ஆல் மென்டல்ஸ்னு சொல்லிட்டீங்கடா. ஓகே, சோ சொல்லுங்க பாப்போம். ஷா கோமதி. எஸ் ராகனா. ஹாய் பிரதேவ், வெல்கம் ஆன் போர்ட். சீதானா கன்ஃபார்மா மேம், இதுல என்ன சந்தேகம்? So option C is the right answer. Option C is the absolute correct answer. என்ன ஹரிஹரன் நீங்களுமா? இப்போ why does zinc 2 plus form colorless compounds? ஏன் zinc 2 plus colorless compounds produce பண்ணுது? Yes, ஆஹா, cool Premila Mam, அது கரெக்ட். So zinc 2 plus ஏன் colorless compound produce பண்ணுதுராக்கனா? ஏன்னா அவனோட d orbital கம்ப்ளீட்டா. ஐயோ மோனிஷா, கண்டிப்பா இல்ல மை டியர், ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் யூ. அப்படியே கடகடான்னு மெசேஜ பார்த்தப்போ MPSன்னு அப்படியே சொல்லிட்டேன்டா, மன்னிச்சுக்கோங்கடா, கோச்சிக்காதீங்க சரியா? எஸ், ஹாய் பிரதேவ். இப்போ B D10 கான்ஃபிகரேஷன், D10 கான்ஃபிகரேஷன்ல இருக்கறனால அந்த குரூப் 12ல இருக்கிற யாரும் கலரை காமிக்க மாட்டாங்க. ஸ்காண்டியம் அவன் ஆப்வியஸ்லி ஒரே ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் வச்சிருக்கான், அதனால அவனும் கலரா காமிக்க மாட்டான். ஓகேவா? சோ B பம்பிள் பி. அடுத்ததாக actinoid contraction is greater than lanthanoid contraction. காரணம் என்ன? ரொம்ப ஈஸி. கடகடான்னு சொல்லுங்க. 50th கொஸ்டினுக்கு அப்புறம் ஒரு குட்டி பிரேக் விட்டுறலாம். ஹாய் ராமசிவம், வெல்கம் ஆன் போர்ட் மை டியர். எஸ் தருண், you're right. டிகனா, ஏன் actinoid contraction is said to be greater? ஏன் எப்பவுமே ஒரு எலிமெண்ட் கான்ட்ராக்ட் ஆகுது, சுருங்குதுன்னா அதற்கான காரணம் அதுகிட்ட ஷீல்டிங் எஃபெக்ட் இல்லைன்னுதான். பொதுவாகவே ஷீல்டிங் எஃபெக்ட் இஸ் மேக்ஸிமம் ஃபார் S, then for P, then for D, then for F. அதுலயும் Fன்னு சொல்லும்போ அந்த நம்பர் 4F, 5F, 6F, 7Fன்னு போக இன்க்ரீஸ் ஆக நமக்கு என்ன ஆகும்? பியூட்டிஃபுல் ப்ராப்ளம். ஓகே, சோ நமக்கு என்ன ஆகும்? ஆப்வியஸ்லி ஷீல்டிங் எஃபெக்ட் குறைய ஆரம்பிக்கும். கரெக்டா? சோ அதனால ஆப்ஷன் B is the right answer. Option B is the absolute correct answer. அடுத்ததாக geometrical isomerism is not shown by. யார் இங்க geometrical isomerism காமிக்க மாட்டா? B for ban NTA. ஹரிஹரன், பாடி பில்டர் Premila Mam, பியூட்டிஃபுல் Premila Mam. ஆஹா, tell what you're trying to clarify. Okay, Solayalagan, the concept was very simple. I was okay, அது நான் இங்க சொல்லல, break விட்டுட்டு சொல்றேன். ஓகேவா? Because I have to clarify it with everyone. That's why I'll talk about it, Rakana. For sure I'll talk about it. Geometrical isomerism is not shown by. யார் இந்த geometrical isomerism காமிக்கவே மாட்டா? ஆப்வியஸ்லி நம்மளோட டெட்ராஹெட்ரலா இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸ் காமிக்க மாட்டான். காரணம் என்ன? வாட் இஸ் த ரீசன் ரக்கனா? வாட் இஸ் த ரீசன்? டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் will not show geometrical isomerism. இதுதான் நம்ம சொன்ன ஞாபகம் இருக்கா? MA2B2 ஃபார்ம்ல இருக்கிறவன் டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர்ஸ் geometrical isomerism காமிக்க மாட்டாங்க. அதனால ஆப்ஷன் C is the right answer. Option C is the absolute correct answer, which is an example of outer orbital complex. ரொம்ப ஈஸி. outer orbital complex யாரு? Oh, thank you my dear. சாரா இன்னைக்கு என்ன புகழ்ந்து தள்ளுறாங்கடா. So, which is an example for an outer orbital complex? டேக்கனா, யார் இங்க ரொம்ப வீக்கா இருக்கானோ? கரெக்டா? வீக்கா இருக்கிறவன் தான்
unpaired electrons வச்சிருப்போம். Unpaired electrons தான் என்ன பண்ணும்? Outer orbital complex produce பண்ணும். இங்க cyno, amino, cyno, they're all strong. இவன் மட்டும் தான் weak. அதனால option C is the right answer. Option C is the absolute correct answer. Okay டாக்கனா. So இப்போ உங்க எல்லாருக்கும் நான் ஒரு break விட போறேன். But wait. Breakன்னு சொல்லணும் போயிடாதீங்க. This is for an awareness. சரியா? உங்க எல்லாருக்கும் நான் இங்க ஒரு டாஸ்க் வச்சிருக்கேன். And I really request you guys to go and do that. சரியா? So அத போய் பாருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ரீசன் என்னன்னா I'll show it to you. நம்ம சேனல்ல இன்னைக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன்டா. I was getting threats. ஓகேவா? ஒரு நண்பர் ஒருத்தர் ஓகேவா அவரு மெசேஜ் மெயில்லாம் பண்ணி he was literally இந்த மாதிரி எல்லாம் வீடியோ போட்டீங்கன்னா மத்த சேனலை வச்சு உங்களை நெகட்டிவா போர்ட்ரே பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசியிருந்தாரு. சோ அதுக்காக I made a video and அந்த வீடியோவை தான் உங்க எல்லாத்தையும் பார்க்க சொல்றேன். Not because you want to see but because you should understand why this is happening. So பாத்தீங்களா எடுத்ததும் அந்த வீடியோ வந்துருச்சு. நம்ம வேதாந்து நீட் தமிழ்ல போனீங்கன்னா வீடியோ செக்ஷன்ல செகண்ட் வீடியோவா இந்த வீடியோ இருக்குண்டாக்கனா ஓகேவா? சோ இந்த வீடியோவை மறக்காம எல்லாரும் கிளிக் பண்ணி பாருங்க. மை கிளாரிபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். போய் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். ஓகேவா? நம்ம சாதாரணமாவே நம்ம எல்லாம் பேசுவோம். இதுல வேற ஒருத்தர் மெயில் அனுப்பி நீங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது, பண்ணா நாங்க உங்களை நெகட்டிவா போர்ட்ரே பண்ணுவோம், மத்த இதுல எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவோம், அப்படியாமா இப்படியாமான்னு சொன்னா நம்ம பேசாமையா இருப்போம். சோ அதனால ஒரு குட்டி வீடியோ. அண்ட் ஐ ரெக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு ஹைப் திஸ் வீடியோடா. ஏன்னா நீங்க ஹைப் பண்ணா மட்டும்தான் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். நாட் பிகாஸ் திஸ் வீடியோ ஷுட் கோ ஹைப்ட் அண்ட் கெட் மோர் வியூஸ். ஒரே ஒரு நோக்கம்தான். என்ன மாதிரி எத்தனையோ டீச்சர்ஸ்க்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். இனிஷியலா சிபிஎஸ்இ பத்தி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது கம்மியாகுது. காரணம் இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடக்குதுதா. நாட் ஜஸ்ட் மீ, நிறைய டீச்சர்ஸ் இதுக்காக பயந்துட்டே பேசாம இருக்காங்க. இல்லைன்னா நீங்களே பார்த்திருப்பீங்க. தேங்க்யூ மோனிஷா. ஓகே, சோ நிறைய பேர் பயந்து பேசாம இருக்காங்க, நடுங்கிட்டு இருக்காங்க லிட்டரலி. சோ இந்த வீடியோவை நீங்க ஹைப் பண்றது மூலியமா நிறைய டீச்சர்ஸ்க்கு நீங்க கான்பிடன்ஸ் கொடுக்கலாம். நிறைய டீச்சர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் உங்களுக்காக இந்த மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. அண்ட் பேசுறதுனால கடைசியில நமக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கும். சரியா? சோ அந்த ஒரு நோக்கத்துக்காக மட்டும் I really want you to hype this video and like this video டாக்கனா. ஓகேவா? செஞ்சிருவேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சார். ஆக்சுவலா அந்த மாதிரி தான் நான் இங்க ஒரு ஸ்பீச்சே கொடுத்திருப்பேன். சரியா? சோ மறக்காம இந்த வீடியோ போய் பாருங்க, லைக் பண்ணுங்க அண்ட் மேக்ஸிமம் இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. So that this video gets the reach and this sets as an example for other faculties to talk boldly and support our students. ஓகேவா? ரைட்டா? எஸ், பார்த்துட்டு வந்துருங்கடா. உங்களுக்கு என்னடா நீங்கெல்லாம் யாராச்சும் உங்கள்கிட்ட வம்பு பண்ணாங்கன்னா ஒரு ஊசியை போட்டு மர்கையா அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா பேசாத மாதிரி பண்ணிடுற இரு அப்படின்னு சொல்லிடுவீங்க. பட் ஐ கான் டூ தட்ல. நம்மளால பேசத்தான் முடியும். சோ அதனால பேசியிருக்கேன். ப்ளீஸ் சப்போர்ட். சரியா? ரைட். சோ பார்த்துட்டு சீக்கிரமா வாங்கடாக்கனா. நிஷா, நீங்க வேற லெவல் மேம். சத்தியமா உங்க கான்பிடன்ஸ் தான் எனக்கும் வேணும். என்னோட எனர்ஜியே நீங்க தான்டா. லிட்டரலி தட் இஸ் ஆல் ஐ ஹாவ் டு சே. ஓகேவா? அவன் வாயை உடைச்சிடலாம். எஸ் போட்டெல்லாம் தள்ள வேணாம். இந்த வீடியோவை பார்த்தா அவரே அடங்கிடுவாரு. சரியா? ஓகே. சோ கராத்தே ஓகே, சூப்பர் ராக்கண்ணா. பாத்திரலாம் விடுங்க. அவங்களுக்கு எல்லாம் உண்மையிலேயே நீங்க கொடுக்கக்கூடிய கிரேட்டஸ்ட் ரிவெஞ்சுங்கிறது உங்க ரிசல்ட்ல காமிக்கணும். சரியா? தட் இஸ் ஆல் ஐ ரெக்வெஸ்ட் யூ. பேக்ல நான் பாத்துக்கிறேன், அவனுங்களை என்ன பண்ணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். பட் யூ ப்ரொடியூஸ் ரிசல்ட். தட் இஸ் ஆல் ஐ நீட். ஓகேவா? ரைட்டா? சோ இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்கடாக்கண்ணா. மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. RE-NEET 2026 watch this before it gets deleted அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருப்பேன். பிகாஸ் obviously that person will come and do something. Okay, so legal backup நான் கொடுத்திருக்கேன், என் டீமை வச்சு கொடுத்திருக்கேன். அண்ட் இந்த வீடியோ சீக்கிரமா பார்த்து எனக்கு ப்ளீஸ் சப்போர்ட் மீ. ஓகே,
So this is the time for break டாக்கனா எல்லாரும் இத பார்த்துட்டு வந்துருங்க and break முடிச்சிட்டு be back by 9:40 ஓகேவா 9:40க்கு மறக்காம வந்துருங்க be back by 9:40 இல்லங்க சென்டர்ல ஒரே நிமிஷம் must watch my clarification video அத பார்த்துட்டு வந்துருங்க and be back at 8:40 ஓகேவா ரைட்டா ஓகேடா கண்ணா என்னடா இது மேம் ஐ ஹேவ் நைஃப் ஐ ஹேவ் பிளேட் ஆஹா ஓகே ஓகே சாசுகே சோ எல்லாரும் ஐயோ 9:40ல ஒரு ஆவேசத்துல 8:40 போட்டேன்டா 9:40 மக்களே பி பேக் பை 9:40 ஓகே எஸ் பாய்லாம் இல்லடா சீக்கிரமா வாங்க 5 நிமிஷம் தான் இருக்கு போய் பார்த்து வந்துருங்க சரியா ஹாய் ஹாய் கௌதம் இன்னைக்கு நான் போட்டிருக்கிற வீடியோ மறக்காம பார்த்து வந்துருங்க
So yes, shall we start my dear? ஆரம்பிக்கலாமா? என்ன நடக்குதுங்க? Come on, shall we start? hello ஒரே நிமிஷம்டா. Yes, perfect. So எல்லாரும் வீடியோ பாத்தீங்களா? வீடியோ பிடிச்சிருந்துச்சா? Yes, thank you my dear. idea. Okay, thank you பிரீத்தி. கடல் அலையே இறக்கிட்டாங்க வாட்டர் சர்ப்ரைஸ்க்கு. தேங்க்யூ so much ராகனா. ஏன்னா உண்மையிலேயே அந்த வீடியோ போடுறதுக்கான நோக்கம், இதுக்கு முன்னாடியும் பயங்கரமா நெகட்டிவ்ஸ்லாம் வந்திருக்கு. பட் இந்த வீடியோ போடுறதுக்கான நோக்கம் நம்ம தலைவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம்தான், which is buffering. இல்ல சஹா, it's not buffering, please check once. Okay ma'am, see our comment ma'am. கண்டிப்பாடா கண்ணா, I really wanted to see. இல்லைங்க பார்த்துருவோம், நான் உண்மையிலேயே அது பார்க்கணும்னு நினைச்சேன்டா. So my favorite teacher Premila Mam. I support Premila Mam. We support Premila Mam. அமைச்சர் கீர்த்தனா மாதிரி நல்லா பேசுறீங்க. Premila Mam is not just a chemistry staff, she is a warrior who stands for justice. So please everyone support her. Thank you my dear. Yes ma'am, true, me too, I paid. Yes, not reserved my payment or answer copy. We agree, we support Premila Mam. Aha, super ராகனா. Seriously, thank you so much my dear. நான் உண்மையிலேயே சரி பசங்க இதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்லாம் எனக்கு தெரியல. பட் சீரியஸ்லி கைஸ், லாட்ஸ் ஆஃப் லவ். எனக்கு அது பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப எமோஷனலா இருக்குடா. அண்ட் சி, இது எல்லாமே நான் பண்றதுக்கான காரணம் ஒன்னே ஒண்ணுதான். நானும் மற்றவங்கள மாதிரி வந்தோமா, கிளாஸ் எடுத்தோமா, போனோமா, ரிப்பீட்டு அப்படின்னு இருக்கலாம். இல்லை ஏதாச்சும் நியூஸ் வந்துச்சுன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வந்திருக்குப்பா, இந்த பேப்பர்ல இதை தான் சொல்லியிருக்காங்க, இதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். பட் தட் இஸ் நாட் ரைட். ஒரு டீச்சரா உங்களுக்கு டீச் பண்றது மட்டும் என்னோட கடமை இல்லை, அதையும் தாண்டி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். எஸ், உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கப்புறம் நான் எதுக்குடா டீச்சரா இருக்கேன், சும்மா வந்து வாசிச்சுட்டு போறதுக்கு மட்டுமா இருக்கேன்? நான் ஒரு டீச்சரா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது உங்க கூட வந்து நிக்கணும். அதைத்தான் இவ்வளோ நாளா நான் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் இன்னும் பண்ணுவேன். ஆக்சுவலா அவரு சொன்னது எனக்கு மோட்டிவேஷனா தான்டா இருக்கு. அவரு அவங்க லேடியாவும் இருக்கலாம், ஜென்ஸாவும் இருக்கலாம். ஒரு சில பேரை நான் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன் யாருன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எந்த விஷயத்துக்காக எதுக்காக பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். அண்ட் பயமுறுத்தி இதெல்லாம் நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. பிகாஸ் லிட்ரலி தேர் பிசினஸ் வில் பி அவுட். எல்லாத்தையுமே இங்க வேதாந்தோ நீட் தமிழ்ல பசங்களுக்கு ஃப்ரீன்னு கொடுத்தீங்கன்னா அப்புறம் பசங்களா எப்படி எங்களோட கோர்ஸை வாங்குவாங்கங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கு. ரெண்டாவது, இந்த மாதிரி வீடியோவே போடக்கூடாதுங்கிற மாதிரியான, ஸ்டாப் பண்ணணுங்கிற மாதிரியான மைண்ட் செட்டும் இருந்திருக்கு. அதனால்தான் இந்த மெசேஜ் அண்ட் மெயில பண்ணியிருக்காங்க. பட் ஐ வில் ஆல்வேஸ் பி வித் யூ டாக்கண்ணா. யார் என்னமோ சொல்லிட்டோம், அவனுங்களை நான் பின்னாடி லீகலா வச்சு பாத்துக்கிறேன். But I will always be with you. I will always support you. This is not just a word. This is a promise that I am giving to you. ஏன்னா ஒரு டீச்சரா நான் உங்களுக்கு கண்டிப்பா என்னோட 100% கொடுத்தே ஆகணும். சரியா? எஸ். ஸோ ஒரு டீச்சரா கண்டிப்பா நான் உங்களுக்கு கஷ்ட காலத்துல சப்போர்ட் பண்ணியே ஆகணும். அண்ட் ஐ வில் டூ இட் ஃபார் ஷுர் டா. அதுக்காக தான் உங்க எல்லாத்தையும் அந்த வீடியோவே பார்க்க சொன்னேன். அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் லவ்டா. சீரியஸ்லி எனக்கு இங்க பார்த்து ஆஹா இங்கட கமெண்ட் காணும். ஸோ அந்த
seriously I really want to see the comments here. பெருசா காமிக்கணும். ஏன்னா அவனுங்க இப்ப பார்த்து வைத்திருச்சல்ல உட்காருவானுங்க. என்னடா இங்க நடக்குது, நம்ம 2-3 மெசேஜ் இப்படி போட்டோம்னா, மெயில் இப்படி போட்டோம்னா சைலண்டா இருந்துருவாங்கன்னு நினைச்சோமே. பட் பசங்களும் சேர்ந்து இப்போ மேம் வச்சிடலாம். அண்ட் எஸ், தேங்க்யூ 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 மை டியர். லாட்ஸ் ஆஃப் லவ் கண்ணா. சீரியஸ்லி பஃபரிங் வந்துட்டேன். ஜஸ்ட் ஃபார் அ செகண்ட் இட் வாஸ் பஃபரிங். Thank you, my dear. Lots of love, Dakana. Seriously, yes, though, lots of love. Thank you, Dakana. ஓகே, பட் நீங்க எல்லாரும் எனக்காக ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பண்ணணும். எப்படியாச்சும் இந்த வருஷம் ரிசல்ட் எடுத்துருங்க, சரியா? கிளாஸ்க்கெல்லாம் ரெகுலரா வாங்க, கொஸ்டின்ஸ் எல்லாம் கரெக்டா சால்வ் பண்ணுங்க, ரிசல்ட் எடுத்துருங்க. நீ உங்க ரிசல்ட்ங்கிறது தான் அவனுங்களுக்கு ஓகே மிகப்பெரிய அடியா இருக்கும். சோ அத மட்டும் எடுத்து காமிச்சிருங்க. டாப் ரேங்க்ஸ் நம்ம பசங்க எல்லாரும், சரியா? எஸ் கார்ஷின், எக்ஸாக்ட்லி. அந்த தீய சக்திகள் கண்டு வச்சுட்டாங்க. தேங்க்யூ வீரா. எஸ், சூப்பர் ராகனா, சூப்பர். லாட்ஸ் ஆஃப் லவ். உண்மையிலேயே இன்னும் நான் நிறைய பேசுவேன் அதை பத்தி. சோ கவலையே படாதீங்க, விடுங்க, பாத்துக்கலாம், சரியா? ரைட். So, shall we start our session, Rakana? Shall we start our session? Yes. இப்போ இந்த நிமிஷம் அடுத்த क्वेश्चनக்கு அடி வெச்ச போறோம். சோ இங்க யாரு ஆப்டிகல் ஐசோமர்ஸம காமிப்பா அப்படிங்கற क्वेश्चन தான் இது. It is a very easy question ரா. இங்க ஒரு சின்ன கிராக் மட்டும் தான் இருக்கு. அத தெரிஞ்சிட்டீங்கன்னா you will sort it out. Hi முருகன். Yes Sadhana, you can use it my dear. இப்போ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னடாக்கனா? The complex showing optical isomerism is, யார் இங்க optical isomerism காமிப்பா? யார் இங்க optical isomerism காமிப்பா? They can always remember, இங்க உங்களுக்கு A, B, C, D cis and trans structure தந்திருக்காங்க. cis structure optical isomerism காமிக்குமா, trans காமிக்குமா? Thank you my dear Aisha. So cis காமிக்குமா, trans காமிக்குமா? It is absolutely cis, and so option B is the right answer. Option B is the absolute correct answer. அடுத்ததாக அடுத்த क्वेश्चनக்கு போனீங்கன்னா, which ligand causes maximum crystal field splitting? இங்க எந்த ligand maximum splitting காமிக்கும்? மேம், ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ் டான்ஸ் ஆடுற மாதிரி நம்மளும் நீட் ரிசல்ட் கண்டிப்பா மோனிஷா ஆடிடலாம்டாக்கண்ணா. we will do it. பயங்கரமா நம்ம பண்ணுவோம், நம்ம சேனலுக்காகவே பண்ணுவோம், சரிங்களா? சோ இப்போ யோசிச்சு பாருங்க, யாரு மேக்ஸிமம் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் காமிப்பா? ஸ்ட்ராங்கான லிகண்டா, which is cyno group. Option D is the right answer. அடுத்ததாக இந்த ஒரு மாலிகுல்ல ஜியோமெட்ரி அரவுண்ட் காப்பர் என்னவா இருக்கும்? காப்பரோட ஜியோமெட்ரி என்னவா இருக்கும்னு கேட்டிருக்கான். சோ கண்டுபிடிச்சிடலாமா? Dekana, always remember CuNH3,4SO2. இங்க NH3 is actually a comparatively strong to moderate ligand. அப்படின்னு சொல்லும்போ நம்ம என்ன பண்ணணும்? இவனோட கோஆர்டினேஷன் நம்பரை வச்சு இந்த மாலிகுலோட ஷேப் ஆர் ஜியோமெட்ரிய கண்டுபிடிக்கணும். கரெக்டா? எஸ். சோ இப்போ இங்க பாருங்க, காப்பரை சுத்தி 4 NH3 இருக்கு. 4 NH3 plus it is strong NH3, which means obviously density ஒண்ணுதான். சோ அதை விட்டுருங்க. 4ங்கறதால நீங்க either tetra or square planar க்கு போலாம். இங்க strong field ligandங்கிறதுனால you choose square planar, and so option B is the right answer. Option B, bumblebee, is the absolute correct answer ராகனா. அடுத்ததாக அடுத்த क्वेश्चनக்கு போனீங்கன்னா, the cation that gives blue color in flame test is, இங்க எந்த cation blue color flame testல தரும்? எந்த cation blue color flame testல தரும் டாக்கனா? It is a super duper easy question. அழகா ஆன்சர் பண்ணிடலாம். So
Shall we know the answer? Shall we know the answer? See, confirma. Very good, very good. Copper 2 plus will give you what color on flame test? Blue color on flame test. Answer option C is the right answer. Okay. அடுத்ததாக, the salt gives effervescence with dilute HCl. The evolved gas turns acidified K2Cr to green. அந்த saltல என்ன இருக்கு? அந்த சால்ட்ல என்ன இருக்கு? டேக்கனா ஒரு சால்ட் டைல்யூட் HCl கூட சேர்ந்துச்சுன்னா எஃபர்வசன்ஸ் நிறைய கிளம்புமாமா. இதுவே அந்த கேஸ் அசிடிஃபைட் K2Cr2O7 கிரீனா மாத்துமா. அப்ப அவன் யாரு? Sulfide with HCl. Sulfide with HCl will give you what? Will give you what? SO2. அங்க அவன் கண்டிப்பா எஃபர்வசன்ஸ ப்ரொடியூஸ் பண்ணுவானா? அதே சல்ஃபைட் if it is reacting with K2Cr2O7 green color ப்ரொடியூஸ் பண்ணுவானா? சோ ரெண்டு பாயிண்ட்டும் செக். அதனால ஆப்ஷன் சி சல்ஃபைட் is the right answer. Sulfite is the right answer. அடுத்ததாக borax on heating gives. இவன் சவகாசமே நமக்கு வேணாம், ஏன்னா இவன் போர்ஷன்ல இல்ல. விட்டுருங்க. And அடுத்த क्वेश्चनக்கு போனீங்கன்னா, which is the strongest oxo acid of chlorine? This is that acidic strengthல தேவைப்படும். So யார் oxo acid of chlorine? எந்த oxo acid of chlorine ரொம்ப? Tell to him that எனக்கு international level லிங்க் இருக்குனா. ஓகே ஹரிஹரன் சொல்லிடுவோம். சொல்லிடலாம்டா கண்ணா. My lord, ரைட்டா? தருண், நான் உங்க ஆப்ஷன் பார்க்கலையடா. So, இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன கண்ணா? What is the answer for this question? டேக்கண்ணா, எப்பவுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. குளோரினோட ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆக ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் குளோரின் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட அசிடிக் ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா குளோரினுக்கு +1 -2 which is -1. அப்போ இவன் +1. இதே இங்க பாத்தீங்கன்னா it is +1 -4 அப்போ +3. இங்க 3 ஆக்சிஜன் இருக்கறனால 5. இங்க 4 ஆக்சிஜன் இருக்கறனால 7. கரெக்டா? பரவாயில்ல சாரா. நோ ப்ராப்ளம் ஐ டியர். சாரா, அந்த மேம் இப்போ மெசேஜ் வந்தா பாத்தீங்களா? டேக்கண்ணா, நான் பார்க்கலையடா. 1 minute. Let me see. மேம் அவங்க கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓ ஓகேடா கண்ணா. எனக்கு நல்லா தெரியும், கண்டிப்பா ஏதாவது நெகட்டிவா கமெண்ட் பண்ணியே தருவானுங்க. நான் சொன்னேன்ல நீங்க மெசேஜ் போட்டீங்கன்னா இமீடியட்டா இவனுங்க பண்ணுவானுங்க. சோ மை போன் ஹீட் ஆகுது, என்ன பண்றது? கண்ணன் பிரைட்னஸ் கம்மி பண்ணுவீங்க கண்ணன். ஸ்டாக்கு டிஎம் பண்ண நீங்க பார்க்கல. ராஜி பாத்திரலாம்டா கண்ணா. இப்போ கிளாஸ் கவனிங்க. சோ இப்போ எங்க கரெக்டான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. HClO4 is the right answer. HClO4 is the absolute correct answer ராகனா. அடுத்ததா, black precipitate is formed on passing H2S in an acidic solution of CuSO4 is. ஒரு black கலர்ல, நல்ல கரகரன்னு கலர்ல. உங்களுக்கு சொல்ல வந்தீங்களே மேம். ஆமா சாரா. டேக்கண்ணா, நான் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். செஷன் முடிச்சதுக்கு அப்புறமா மறக்காம பாத்துருங்க, சரியா? அதுதான் சொல்ல வந்தேன். நீங்க அந்த டைம் இல்ல, அதனாலதான். இப்போ டேக்கண்ணா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அததான் இந்த கிளாஸ் டவுட்ஸ் எதையும் கேட்காதீங்க அப்படின்னு. ஃபோக்கஸ் ஆன் த கிளாஸ். மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். கடைசியா நம்ம எல்லாத்தையும் பேசிக்கலாம், சரியா? கோச்சுக்காதீங்கப்பா, கடைசியில நம்ம எல்லாத்தையும் பேசிக்கலாம். ஓகே சாரா. சோ இப்போ black precipitate is formed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த black precipitate என்னடாக்கனா? very good. It is none other than copper sulfate. CuS is the right answer. அடுத்ததாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு வந்துட்டோம்டா. செஷன் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. கட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியா அடிச்சு ஒடிச்சு நொறுக்க போறோம். So the IUPAC of
this molecule is. இங்க ஒரு molecule தந்திருக்காங்க. இந்த moleculeோட IUPAC என்ன? First of all, இது ஒரு ஹைட்ரோகார்பன் இல்ல. காரணம் இங்க ஆக்சிஜன் இருக்கா. ஆக்சிஜன் இருந்தானா அவன் ஈத்தர் தான். இப்போ இவன் மெத்தில் ஒரு நியாயத்துக்கு மெத்தில் எத்தில் ஈத்தர் எத்தில் மெத்தில் ஈத்தர்னு கொடுத்தா கூட பசங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க, கொஞ்சம் யோசிப்பாங்க. என்கிட்டயே என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கங்க பாருங்களேன். இங்க மெத்தில் குரூப் இருக்கு, இங்க எத்தில் குரூப் இருக்கு, மெத்தில் எத்தில் ஈத்தர்னு அப்படியே ஆன்சர் கொடுத்தா எங்க பசங்க டம்மி பவானின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணிட மாட்டாங்களா? So yes, BBB, Bumblebee, option B is the right answer. B for Bombay, B for Bumblebee, B for Bonda, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்ததாக அடுத்த கொஸ்டினுக்கு போனோம்னா, which of these is an unsaturated carbonyl compound? இதுல எது unsaturated carbonyl compound? unsaturatedனா என்ன அர்த்தம் மக்களே? See, ஒரு மாலிகுல நான் ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட நான் ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு சேச்சுரேட்டட், இன்னொன்னு அன்சாச்சுரேட்டட். இப்ப சேச்சுரேட்டட்னா அவன்கிட்ட சிங்கிள் பாண்ட் மட்டும் தான் இருக்கும், irrespective of the functional group. ஓகேவா? ஃபங்க்ஷனல் குரூப் விட்டுருங்க, கார்பனுக்கு இடையே சிங்கிள் பாண்ட் மட்டும் தான் இருக்கும். இதுவே அன்சாச்சுரேட்டட்னா டபுள் பாண்டும் ட்ரிபிள் பாண்டும் இருக்கும். கரெக்டா? டபுள் பாண்ட் வந்தா ENE, ட்ரிபிள் பாண்ட் வந்தா YNE, சிங்கிள் பாண்ட் வந்தா ANE. இப்ப சொல்லுங்க பாப்போம், இதுல யாரு ஆல்பா கமா பீட்டா? ஆல்பானா என்ன? ஃபர்ஸ்ட் கார்பன், சரியா? ஃபர்ஸ்ட் கார்பன் தான் ஆல்பா. அதுக்கு பக்கத்துல ஐ மீன் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்துல இருக்கிறவன் தான் ஆல்பா, அவனுக்கும் பக்கத்துல இருக்கிறவன் தான் பீட்டா. கரெக்டா? அப்போ இதுதான் நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்லும்போது இதுதான் ஆல்பா கார்பன், இதுதான் பீட்டா கார்பன். ஆல்பா பீட்டா ரெண்டுமே அன்சாச்சுரேட்டடா இருக்குதா? தென் யூ கோ வித் ஆப்ஷன் பி. காரணம் மக்களே, இங்கதான் ஆல்பாவும் பீட்டாவும் ரெண்டு டபுள் பாண்ட்ல இருக்கு. கிளியரா? So BBB for பாபு. ஓகே, அடுத்ததாக அடுத்த क्वेश्चनக்கு போனீங்கன்னா, functional isomerism of this molecule is. இந்த molecule மொத்தமா எத்தனை functional isomerism காமிக்கும்? How many functional isomerism does this molecule show? டாக்கனா does this molecule show? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ரெண்டு ஆல்கஹால் ஒரு ஈத்தர், ரெண்டு ஆல்கஹால் ஒரு ஈத்தரை காமிக்குமா? Yes, is it A or B or C or D? A or B or C or D? Why not option D in question 60? D. It is C6H5H2 ஓடா. C6H5H2 ன்னு சொல்லும்போ it is actually an aromatic structure. அதனால அவனை கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறோம். அங்க எப்படி ஆல்பா பீட்டான்னு எக்ஸாக்டா நம்மளால எல்லா இடத்துலயும் சொல்ல முடியாதுல. We say only alpha and beta carbons are said to be unsaturated, but aromatic benzene la எல்லா கார்பனுமே unsaturated தானே. How can you take it? புரிஞ்சுச்சா? சுந்தர் சியா, CC for சுந்தர் சி. வெரி குட். நம்பர் ஆஃப் கார்பனை வச்ச இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்ல நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ் காமிச்சிடலாம், கண்டுபிடிச்சலாம். So option C is the right answer. அடுத்ததாக tautomerism. The two forms differ in what? ரெண்டு ஃபார்ம்ஸும் எதுல டிஃபர் ஆகும்? ஓஹோ கார்ஷன், விதியிடம் மோது பட் பிரமிளா மேம் இதம் மோதாடி. சூப்பர் ராகனா. இங்கதான் மேம் இருக்கேன், சாப்பிட போயிருந்தேன். ஓகே சாரா, got it my dear. இல்ல நீங்க நடுவுல காணாமா, அதான் நான் கேட்டேன். சோ நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோங்கிற மாதிரி. சாராவை நான் பாக்கலடா. ஓகே, that's why I asked you. Like அந்த பிரேக் டைம்ல பாக்கல, அதனால தான் கேட்டேன். டேக்கடா அங்க ரெண்டு பேரு தான் மாறுவான். யாரு? ஒன்னு ஹைட்ரஜன், இன்னொன்னு டபுள் பாண்ட். ஒன்னு ஹைட்ரஜன், இன்னொன்னு டபுள் பாண்ட். And so option B is the right answer. Option B is the absolute correct answer. Which of these is the most stable carbocation? இதுல எது most stable carbocation? இதுல எது most stable carbocation ரக்கனா? இருக்கிறதுல ரொம்ப ஸ்டேபிளான கார்போகேட்டயான்ஸ். ரெசனன்ஸ் வச்சு பார்த்தோம்னா ஒன்னு பென்சைல் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறமா அல்லைல் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறமா ஹைப்பர் கான்ஜுகேஷன் வச்சு பார்த்தா 3 டிகிரி 2 டிகிரி 1 டிகிரி மெத்தில். அதனால
The correct answer is my lord. Option D. Option D is the absolute correct answer. Super மாஸ்ராகனா. Okay. அடுத்ததாக எங்க நம்ம ஹரிஹரனை காணோம், என்னாச்சு? ஹரிஹரா இருக்கீங்களா? Which of the following is the strongest dienophile? இதுல யாரு ரொம்ப ஸ்ட்ராங்கான dienophile-ஆ இருக்காங்க? டக்கு பிரியாணியா? டிங் டிங் பே. என்னெல்லாம் யோசிக்கிறீங்கடா டே? இருக்கிறதுலயே ஸ்ட்ராங்கான dienophile யாரு? I know this question is a bit tricky, but it is not unachievable. நீங்களாம் துவைச்சு போட்டுருவீங்க இந்த மாதிரி கொஸ்டின் கிடைச்சா. சோ இருக்கே மேம். ஓகே ஓகே ஹரிஹரன். கண்ணா, ஒருத்த ஒரு dienophile-ஆ இருக்கணும்னா அவன்கிட்ட கொஞ்சம் வீக்கான டபுள் பாண்ட் இருக்கணும். இங்க யார்கிட்ட வீக்கான டபுள் பாண்ட் இருக்கு? யார்கிட்ட வீக்கான டபுள் பாண்ட் இருக்கு? இவனா? யோசிச்சு சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க. வீக்கான பாம்பே டான். என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களேம்மா? பாம்பேக்கெல்லாம் நான் போவேனா? எனக்கு தமிழ்நாடு தான் வேணும். என் நாடு, என் உயிர், அதுதான் முக்கியம். கண்ணா நல்லா யோசிச்சு பார். பிஆர்டியா. I would vote for B. காரணம் என்ன? மேலிக் அன்ஹைட்ரேட்ட 2 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கு, C டபுள் பாண்ட் O இருக்கு. கரெக்டா? பட் இதுவே பியூட்டாடைன்ல அப்படி இருக்காது. சோ ஆல்வேஸ் ரிமெம்பர், dienophiles பத்தி கேட்டாங்கன்னா மேலிக் அன்ஹைட்ரேட், அக்ரோலைன், அக்ரோநைட்ரைல், இவங்க 3 பேரு தான் பெஸ்ட் dienophiles-ஆ இருப்பாங்க. சரியா? So அதனால option B is the right answer. Option B is the absolute correct answer. அடுத்ததாக number of sigma and pi bonds in this molecule is. ஆஹா, டார்லு Premila Mam. Thank you my dear. பாம்பேடா? ஏன்னா எனக்கு பாம்பேலாம் வேணாம், எனக்கு நம்ம ஊர் தான் வேணும். ஓகேவா? நம்ம ஊரே போட்டு தாங்க. I don't want Bombay. இது ரொம்ப ஈஸியா, ரொம்ப ஈஸி. அசால்ட்னா அசால்ட், அவ்வளோ அசால்ட். ஃபர்ஸ்ட் CH ட்ரிபிள் பாண்ட் CH, தென் CH. டோட்டலா எத்தனை சிக்மா பாண்ட்ஸ்? ட்ரிபிள் பாண்ட்ல 1 சிக்மா, பாக்கி 2 பை. சோ 1 2 3 4 5 6 7, டோட்டலா 7 சிக்மா பாண்ட். அண்ட் எத்தனை பை பாண்ட் இருக்கு மக்களே? It is 2 pi bonds. So மொத்தமா இங்கேயும் டபுள் பாண்ட் இருக்கா? அதை நான் கவனிக்கல. சோ இங்க ஒரு டபுள் பாண்ட் இருக்குடா கண்ணா. சோ அதுலயும் எங்க போனாலும் நீ என்கிட்ட தாண்டி வரணும்னு சொல்ற மாதிரி கண்ணுல கரெக்டா சிக்கிட்டான் பாத்தீங்களா? சோ இங்க ஒரு டபுள் பாண்ட் இருக்கிறதுனால அங்கேயும் ஒரு பை பாண்ட். சோ டோட்டலா 3 பை இருக்கே, 7 சிக்மா இருக்கே. And so option E is the right answer. Option E is the absolute correct answer. A for amma. Thank you my dear. A for attack. Super ரகனா. A for அடாவடி. அப்படியா? மாஸ். அடுத்ததாக அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா, petroleum cracking primarily yields. Petroleum cracking primarily yields. Very easy question, very important question. நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் டைரக்ட் क्वेश्चनரா. நீ 2020ல கேட்டிருக்கான். So can we answer this? பெட்ரோலுங்கிறது லார்ஜர் ஆல்கேன்ஸ். அதை என்ன பண்ணுவாங்க? கிராக் பண்ணி குட்டி பீஸா உடைப்பாங்க. And so what is the right answer ராகனா? 11th தீவிரமா போயிட்டு இருக்கு மேம். ஓகே செல்வராஜ், சூப்பர் ராகனா. அந்த சாங்கா? If need Tamil Nadu, then keep option T. Aha! Okay, Ragana. So, the right answer is option B, Maklai. Smaller alkenes and alkenes. Option B is the right answer. Option B is the absolute correct answer. Adutadaga, 𝑬𝒙𝒑𝒔 reaction is used to prepare. Home studio, ma'am. This office studio. நான் நடுராத்திரி வரைக்கும் ஆபீஸ்ல இருந்து தான் போவேண்டா. So this is office studio only.
வுட்ஸ்பெட்டிக் ரியாக்ஷன் எதை ப்ரிப்பேர் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? எதை ப்ரிப்பேர் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? நிறைய நேரம் ஐ ஃபீல் லைக் டேக்கண்ணா டோன்ட் கெட் அஃபெண்டட், பட் ஒருத்தர் வருவார்ல, ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவரை ரசிக்குங்கள் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரிதான் நானும் ஒரு சில நேரம் ஆன்சர் சொல்லிட்டு இருக்கேன்டா அதே ஸ்லாங்ல. சோ சொல்லுங்க பாப்போம். ஹாய் கோமதி, வெல்கம் பேக். சோ இட் இஸ் none other than ஆர் ஆல்கைல் பென்சீன் கப்ளிங் நடக்குது. கப்ளிங் அரையிலும் ஆல்கைலும் கப்ளிங் நடக்குது. ஆன்சோ பி இஸ் த ரைட் ஆன்சர். தேக்கனா இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வுட்ஸ்பெட்டிக் ரெண்டு பேரும் வந்தா ஆல்கைலும் அரையிலும் ஒன்னா சேரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்னன்னா, trans 2 butane on reaction with H2 and platinum will give you what? H2 and platinum will give you what? மேம் லாஸ்ட்ல PDF கண்டிப்பா கொடுக்குறேன். துர்கா ஆக்சுவலா டெக்கனா ஒரே நிமிஷம் நான் கோச்சுக்காதீங்க. என்ன மேம் திடீர்னு இதுக்கு வந்துட்டீங்கன்னு. இப்ப இங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களே, இதுக்கு கீழே போனீங்கன்னா இங்க நம்மளோட ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் ஜாயின் நவுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கிளாஸுக்கான ஸ்மார்ட் நோட்ஸ் எல்லாமே நம்ம தலைவன் வேது உங்களுக்கு கிரியேட் பண்ணி தருவான். ஜஸ்ட் பைனோ கொடுத்து உள்ள போயிருங்க. சரியா? இங்க பாத்தீங்கன்னா ரீநீட் கிராஷ் கோர்ஸ் இருக்கும். கிளிக்கு டிக்கு கிளாஸஸ் ஆர் கமிங் ஹியர். டெஸ்ட் வேணுமா? டெஸ்ட்டும் இங்க இருக்கு. டெஸ்டோட ரிப்பன்ட்டை பார்க்கணுமா? அட்டெம்ப்ட் அதை கிளிக் பண்ணி இங்க வியூ ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அழகா அம்சமா உங்களுக்கான ரிப்போர்ட் கார்டு, எங்கெல்லாம் வீக்கு, எங்கெல்லாம் ஸ்ட்ராங்கு, என்ன பண்ணணும், அண்ட் உங்களை மாதிரியே எல்லாரும் என்ன ரிப்போர்ட் வாங்கியிருக்காங்க, இது எல்லாமே கிடைக்கும். இது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நஹி ஹே. உங்களுக்கு இப்பவே கண்ணை கட்டுதே கர்ஷின், இனிதான் ஆரம்பிக்கவே போறோம். சோ அதனால அதை மட்டும் சொல்லிடாதீங்க கண்ணா. கண்டென்ட் லைப்ரரி இருக்கு, டவுட்ஸ் இருக்கு. டவுட்ஸ்குள்ள போனீங்கன்னா உங்க டவுட் 2 மணிக்கா இருந்தாலும் இல்ல விடியற் காலை 3 மணிக்கா இருந்தாலும் உங்களோட டவுட் இங்க கேட்டுக்கலாம். சூப்பரா ஈஸியா அசால்ட்டா உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி தந்துருவான். ஓகேவா? ரைட்டா? டெக்கனா ஜோக்ஸ் அப்பார்ட், நான் அந்த வீடியோல சொன்ன விஷயத்தை தான் இங்கேயும் சொல்றேன். these are something which will really help you. சரியா? ஈவன் நம்மளோட அந்த ஃப்ரீ டெலிகிராம் சேனலா இருந்தா கூட அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்டா. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இருக்கிறப்பவே யூஸ் பண்ணுங்க. இந்த வருஷம் நான் கட்டி கூட்டாதி உங்களுக்காக ஃப்ரீயா இந்த கோர்ஸை வாங்கி தந்துட்டேன். அடுத்த வருஷம் திருப்பி நான் கட்டி கூட்டாதி வாங்கி தந்துருவேன். பட் இந்த வருஷத்துக்கு இப்பவே நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் லிங்க் இருக்கு, டெலிகிராம் லிங்க் இருக்கு. மேம் அந்த ஃப்ரீ மாக் டெஸ்ட் சொன்னீங்களே நம்மளோட வேதாந்து லேர்னிங் சென்டர்ல, அது இங்க கொடுத்துருக்கேன். ரிஜிஸ்டர் ஃபார் ரீநீட் மாக் டெஸ்ட் அப்படின்னு. இது இஸ் அ ஃப்ரீ மாக் டெஸ்ட். இந்த சண்டே எல்லா வேதாந்து லேர்னிங் சென்டர்ஸ்லயும் ஃப்ரீயா நடத்துறோம். 2 to 5 மணி. யாராச்சும் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட்டா? அண்ட் எவனையாச்சும் மிஸ் பண்ணிட்டேன்னா நம்ம ஆல் இண்டியா டெஸ்ட் சீரீஸ் அதுக்குமே லிங்க் இருக்குப்பா. யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்ததாக trans 2 butane on reaction with H2 and platinum என்ன தரும்? மேம் நீங்க செம்மையா ப்ரொமோஷன் பண்ணுறீங்க, ஆட்லாம் பண்ணீங்களா? செம்மையா earn பண்ணலாம். டாக்டர் லைஃப் நான் செம்மையா earn பண்ணலான்னா இதை விட பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் என்ன டபுள் அமௌண்ட் ட்ரிபிள் அமௌண்ட்லாம் கூப்பிட்டாங்க. அங்க போயிருக்கலாம். ஓகேவா? இஃப் ஐ வாண்ட் டு earn, எனக்கு காசு முக்கியம் இல்லை, அதெல்லாம் நான் பார்த்துட்டேன். ஓகேவா? ஐ ஹாவ் த மணி. இப்போ நான் வீட்டுல உட்கார்ந்தாலும் நல்லா ராணி மாதிரி உட்கார்றதுக்கான எல்லாமே என்கிட்ட இருக்கு. பட் எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு, எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. நான் எப்படி ஏர்ஃபோர்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணேனோ, ஆஃபீஸர் கிரேடை ஒரு சாதாரண வில்லேஜ்ல இருந்து கிளியர் பண்ணேனோ, அது மாதிரி இப்போ என் பசங்களை யூடியூப்ல ஃப்ரீயா நான் கிளியர் பண்ண வைக்கணும். அந்த பெரிய கனவுக்கு முன்னாடி காசுலாம் ஒண்ணுமே இல்லை. சரியா? சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னடா? trans 2 butane on reaction with hydrogen and platinum is what? Is none other than butane. Double bond உடையுது, உடைஞ்சிச்சுனா ரிடக்ஷன்ல உடையுது, உடைஞ்ச ஹைட்ரஜன் ஆட் ஆச்சுனா butane is the right answer my dear. Butane is the right answer. ஆன்லைன்ல not for டெய்லி ஆன்லைன்ல இருக்கு. சரியா? கூப்பிட்டாங்க மேம். தேங்க்யூ மை டியர். இல்லடா நான் உண்மையிலேயே சொல்றேன். நான் என் வாழ்க்கையில நான் நினைச்சதெல்லாம் அனுபவிச்சுட்டேன். சரியா? எனக்கு ஏர்ஃபோர்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணோம், ஆஃபீஸர்
கனவு அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு, அதை கிளியர் பண்ணிட்டேன். எனக்கு ஐம் ஏர்னிங் குட். கைக்கு யூனோ கைக்கு மீறினதுலாம் எனக்கு வேணாம். சர்வைவல் ஐ ஹாவ். நான் இப்போ போய் உட்கார்ந்தேனாலும் ஐ ஹாவ் எவ்ரிதிங். ஐ டோன்ட் ஹாவ் டு ஃபியர் ஃபார் எனிதிங். நவ் மை ஒன்லி கோல் இஸ் நான் எல்லாம் சாதிச்சேன்ப்பா, அதே மாதிரி என் பசங்களையும் சாதிக்க வைக்கணும். சரியா? பிகாஸ் நாளைக்கு நீங்க தான் என் பையனுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருப்பீங்க. உங்களை பார்த்து தான் அவன் வளர போறான். சரியா? ஸோ எஸ். எவ்வளவு கொஸ்டின் மேம்? பசிக்குது. ஜஸ்ட் 10 more கொஸ்டின் ரா. ஜஸ்ட் 10 more கொஸ்டின். கடகடா குடுகுடுன்னு ஆன்சர் பண்ணிடலாமா? தேங்க்யூ கோமதி. தேங்க்யூ so much my dear. இப்போ my dear, aromatic compounds undergo electrophilic substitution rather than addition. காரணம் என்ன? Addition is too slow. Aromatic ring is non-reactive. Substitution preserves aromaticity or no pi electrons. என்ன காரணம்? Sayun is God bless child. Thank you my dear. Thank you Saha. Thank you Sasuke, Durga. கண்டிப்பா கொடுத்துறேன் கண்ணா, கண்டிப்பா நான் கொடுத்துறேன். உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியும் நான் அனுப்புறேன். சரியா? ஒரு நாள் டைம் தேவைப்படும், பட் நைட் உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பிடுறேன். தேங்க்யூ எவ்ரிவன். உண்மையிலேயே கண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எஸ். இப்போ அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் ஏன் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனை ரீச் பண்ணக்கூடாது? ஏன்னா சப்ஸ்டிடியூஷன் preserves aromaticity. அதனால நம்ம என்ன பண்றோம்? சப்ஸ்டிடியூஷனுக்கு பதிலா அடிஷனுக்கு போயிடும். சரியா? கிளியரா? அடுத்ததாக இந்த ரியாக்ஷன் Rx plus KOH gives ROH plus KH. The rate determining step in SN2 mechanism is. Rate determining step என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? தேங்க்யூ நாட்ஃபரா. இல்ல டாக்டர் லைவ் சிசி, நான் சீரியஸா சொல்லலடா, நானும் உண்மையான விஷயத்தை தான்டா சொல்றேன். யூ டோன்ட் டேக் இட் அஃபெண்டட். ஓகேவா? பிகாஸ் திஸ் இஸ் வாட் ஐ எம். நான் எதுவா இருந்தாலும் டக்குன்னு சொல்லிடுவேன்டா, பட் மனசுல ஒன்றும் வச்சுக்க மாட்டேன். எனக்கு அந்த நேரத்துல சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் எல்லாம் போயிடும். ஸோ யூ டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி. ஓகே? எனக்கு நீங்களும் இப்ப நான் சொன்னேன்னா அதுல நீங்களும் இருக்கீங்க, நீங்களும் சீட்டு வாங்கணும், அதான் எனக்கு முக்கியம். எஸ். நான்லாம் சீரியஸா எடுத்தேன்னா எப்படி பேசுவேன்னு உங்களுக்கு தெரியாதுரா. ஐ வில் பி லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர், எதையும் பார்க்க மாட்டேன். பட் ஐ எம் நாட் சீரியஸ் நவ். நான் நார்மலா தான் சொன்னேன். ஓகே? சோ இப்போ இந்த ரியாக்ஷன் ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் என்னடா கண்ணா? ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் என்ன? ஆக்சுவலா இது ஒரு சிங்கிள் ஸ்டெப். SN1னாவே அங்க ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்கும். கரெக்டா? அதனால this is single step bimolecular attack. அங்க நான் ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்பை கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? கரெக்ட் தமிழரசி. உண்மைதான். The major product of CH3 CH2 pair with alcoholic KOHs. என்னோட personal telegram ID it is neet_Premila_chemistry. இதுதான் கண்ணா. ஓகே, திஸ் இஸ் மை டெலிகிராம் ஐடி. ஸோ என்னை ரீச் அவுட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி உங்க எல்லாருக்கும் தெரியும். இட் இஸ் Premila_chem. ஸோ அதுக்கும் யூ கேன் ஆல்வேஸ் ரீச் அவுட். பி கன்ஃபார்மா டே ஆல்கஹாலிக் KOH கூட ரியாக்ட் பண்ண விடுறீங்க. அப்போ உங்களோட புரோமினும் அவனுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் ஒன்னா சேர்ந்து ஓஹோன்னு ஓடிட்டாங்கன்னா இந்த வடிவேல் சொல்ற மாதிரி ஓடிட்டு இல்ல அப்படின்னு ஓடிட்டாங்கன்னா ஃபைனலா உங்களுக்கு இருக்க போகுது CH2 CH2 தான். ஆன்சர் ஆப்ஷன் B is the right answer. Option B is the absolute correct answer. அடுத்ததாக optical activity is shown in. Yes, optical activity. Sasuke, dekana நான் டெய்லி கொஞ்சமா எல்லா மெசேஜுக்கும் ரிப்ளை பண்றேன்டா. மேபி டிலே ஆயிருக்கும், பட் கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன். சரியா? It comes in both not for. வாங்க. Yes, thank you Tarun. Lots of love டா. வாங்க. Optical activity இப்ப யார் இங்க காமிக்கிறா? சீதானா கன்ஃபார்மா?
It's absolutely right honor. ஏன்னா ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி காமிக்கணும்னா நமக்கு கைரல் கார்பன் வேணும். கைரல் கார்பனை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? அந்த கார்பனுக்கு லெஃப்ட்ல ஒருத்தன், ரைட்ல ஒருத்தன், ஸ்ட்ரைட்ல ஒருத்தன், டாப்ல ஒருத்தன், எல்லாருமே எப்படி இருக்கணும்? வேற 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 வேறையா இருக்கணும். Here இங்க CH3Cl no 3 ஹைட்ரஜன் இருக்கு which is same. CHCl3 3 குளோரின் சேம். CCl4 4 குளோரினும் சேம். பட் இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இடத்துல ஹைட்ரஜன் வரா, ஒரு இடத்துல ஃப்ளூரின் வரா, ஒரு இடத்துல குளோரின் வரா, ஒரு இடத்துல புரோமின் வரா. சோ வளைச்சு வளைச்சு இவனை வளைச்சு போட்டு வச்சிருக்கானுங்க, which means he is a chiral carbon, and so option C is the right answer. Option C is the absolute correct answer. Azad, நம்ம ஏதாச்சும் மிஸ் பண்ணேனா my dear? I am not. I know that Kashu is saying I'm not serious. Okay, 175 likes reached. Thank you my dear. Yes. So இப்போ option C is the right answer. Option C is the absolute correct answer. Azad, நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேனாடா கண்ணா? Sorry, நான் question பார்த்துட்டு இருந்தேன். So இப்போ chloroform is stored in a dark color bottle with a small amount of ethanol because என்ன காரணம்? மாரீஸ்வரி ஜஸ்ட் ஒரு 3-4 கொஸ்டின் தான் முடிச்சுட்டா முடிஞ்சிச்சு. ஓகே, இன்னும் கொஞ்சம் தான் சொல்லுங்க பாப்போம். What is the right answer my dear? ஏனா ஏன் எத்தனால போட்டு வைக்கிறாங்க மேம்? மெசேஜ் விசிபிள் ஆக மாட்டேங்குது மேம். இல்ல ஆசாத், I can see you. எல்லாருனாலையும் பார்க்க முடியுதுல அவன. So very good. Option B பக்தி பரவசம். Yes. So பாம்பே பொண்ணு. Yes. Option B is the right answer. Option B is the absolute correct answer. ஏன்னா எத்தனால எதுக்கு ஊத்தி வைக்கணும்? நீங்கண்ணா ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஆசாத், கண்ணன், பிரதர், ஏன் நம்ம எத்தனால ஊத்தி வைக்கிறோம்? எத்தனால் வந்துட்டு அதுக்குள்ள இருக்குன்னா டார்க் கலர் பாட்டில்ஸ்ல குளோரோஃபார்ம் வந்து இன்னும் எவாபரேட் ஆகி போய்க்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம பிடிச்சு வைக்கிறோம். ஸோ அதனால எத்தனால் ப்ரிவென்ட்ஸ் கன்வர்ஷன் ஆஃப் பாசிட்டின் இன் லைட். பாசிட்டின் வந்து டாக்ஸிக். அதனால அடுத்த கொஸ்டினுக்கு போனீங்கன்னா the reagent used in Lucas test. Dummy question baba இது. So what is the reason மக்களே? What is the reason and who is the reagent? Reagent used, ரெண்டு reagent, HCl zinc chloride anhydrous இருக்கணும். தண்ணி இருக்க கூடாது பாபா, தண்ணி படாம கலக்கணும். அதனால HCl and zinc chloride is the right answer. A for Adavati is the absolute correct answer. அடுத்த கொஸ்டினுக்கு அப்படியே போனீங்கன்னா phenol on dimer reaction gives what? Phenol on dimer reaction gives what? என்ன தரும்? 3 degree immediate turbidity. Very good Asad. Preeti, Kamalesh. Om Shakti, Parashakti, Enti Urti Sakti. So phenol and dimer reaction RT nave. What is the answer? RT reaction la enada kana kedaikum? Dimer nave salicylaldehyde. Kolb's reaction nave salicylic acid. Yen Kolb's reaction la CO2 use பண்ணுவீங்க. And so option B is the right answer. Option B is the absolute correct answer மக்களே. அடுத்த question, the reagent that converts an alcohol to alkyl chloride is. எந்த ஒரு reagent alcohol alkyl chloride மாத்தி விடும்? எந்த ஒரு reagent alcohol alkyl chloride மாத்தி விடும்? ஆஹா, சூப்பர் ரக்கனா. It is absolutely SOCl2 and PCl5. இவங்க ரெண்டு பேருமே மைல்டு reagents like chlorination நடத்துவாங்க. And அதனால it is option D. Option D is the right answer. D for doggy, D for இதனால எடுத்துக்கலாம். Which of the following is the least acidic? இதுல யாரு ரொம்ப least acidic? Ma'am, tomorrow class put ready. But I எப்படியும் 2 or 3 am தான் தூங்குவாங்க.
எஸ் அது உண்மைதான் தமிழரசி. எப்படியும் 3 மணி 4 மணி ஆயிரும். எவ்ரிடே இட் இஸ் கோயிங் லைக் தட் ஒன்லி. அதுவும் நாளை கழிச்சு பாத்தீங்கன்னா சின்ஸ் மை யூனோ நான் ஜேஇ பேட்ச் ஒன்று எடுத்துட்டு இருக்கேன்டா. நீட் பேட்சும் ஜேஇ பேட்சும் எடுத்துட்டு இருக்கேன். ஜேஇ பேட்ச் முடியுது. ஓகேவா? ஸோ அதனால லைக் நான் சொல்றது பெய்ட் கிளாஸ்ல. ஓகேவா? வேதாந்தோட பெய்ட் கிளாஸ்ல. அதனால வந்துட்டு நான் நாளை கழிச்சு ரெண்டு கிளாஸா எடுக்க போறேன். சரியா? ஸோ டோன்ட் வரி, ஐ வில் பி தேர். அண்ட் இந்த இடத்துல நமக்கான கரெக்டான ஆன்சர் லீஸ்ட் அசிடிக் இஸ் ஆல்கஹால், எத்தனால், ஃபீனால் சொல்லக்கூடாது பிகாஸ் ரெசனன்ஸ் இருக்கனால இட் இஸ் அசிடிக். அதனால ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். அடுத்ததாக ரியாக்ஷன் ஆஃப் மெத்தனால் வித் HI gives. HI கூட மெத்தனால் ரியாக்ட் ஆனா என்ன கிடைக்கும்? HI கூட மெத்தனால் ரியாக்ட் ஆனா என்ன கிடைக்கும்? எத்தனால் மெத்தனால் ரியாக்ட் ஆனா OH அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிட்டு CH3OH கூட HI சேரும்போம். ஓகேவா? நான் திருப்பி எழுதியிருக்கேன் so that we can have the proper reaction. இந்த ஹைட்ரஜனும் OH-ம் H2 ஓடிரும். whereas இந்த அயோடின் இது கூட சேர்ந்து CH3 ஐயா மாறிரும். And so option E is the right answer. Option A is the absolute correct answer. அடுத்ததாக அசிட்டால்டிஹைட் on heating with filling solution என்ன தரும்? filling solution என்ன தரும்? ரொம்ப ஈஸிடா. மேம் எஸ் ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணீங்க, அது தானா பண்ணது இல்லடா, பண்ண வச்சாங்களா? ஸோ தட் இஸ் லைக் ஒன் பிக் ஸ்டோரி. அது அப்புறமா சொல்றேன். கண்டிப்பா ஐஷா, I'll do my dear. இப்போ அசிட்டால்டிஹைட ஹீட் பண்ணா இட் இஸ் an aldehyde. அப்போ காப்பர் சல்ஃபேட் ஃபில்லிங் சொல்யூஷன்ல காப்பர் சல்ஃபேட்டும் சோடியம் பொட்டாசியம் டார்டரேட்டும் இருக்கும். காப்பர் சல்ஃபேட்டோட கலர் என்னடா? இட் இஸ் ப்ளூ. அது இது கூட ரியாக்ட் ஆச்சுன்னா brick red-ஆ மாறிடும். and so brick red. option A is the absolute correct answer மக்களை. அடுத்ததா which of the following is the most reactive towards nucleophilic addition? இதுல எது நியூக்ளியோபிலிக் அடிஷனுக்கு மோஸ்ட் ரியாக்டிவா இருக்கு? which one? ஹாய் உதய தேவா. தேக்கனா உதயா ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்காரு. சோ எல்லாரும் வெல்கம் பண்ணிருங்க. ஹாய் உதயா. டேக்கனா எப்பவுமே யாரு ரொம்ப ரியாக்டிவ் டுவர்ட்ஸ் நியூக்ளியோபிலிக் அடிஷன் கேட்டீங்கன்னா the one which does not have a plus I side. plus I னா இந்த மெத்திலு, எத்திலு, பியூட்டைலு அதெல்லாம். சரியா? இப்போ இங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க 4 பேர் இருக்காங்க. இவங்கள்ட்ட யாருக்கிட்ட மெத்தில், எத்தில், ப்ரொபைல் குரூப்லாம் இல்ல. ஃபார்மால்டிஹைட். ஏன்னா ஃபார்மால்டிஹைடோட ஃபார்முலா HCHO. அதுக்கப்புறமா ஒரே ஒரு கார்பன் வச்சிருக்கிறது யாரு? இட் இஸ் CH3CHO. ஒரே கார்பன் இந்த சென்ஸ் ஒரே மெத்தில் குரூப். நெக்ஸ்ட் அடுத்ததா அசிட்டோனுக்கு போனீங்கன்னா CH3COCH3. கரெக்டா? அப்ப இவனுங்க ஆர்டர் எழுதுனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்மால்டிஹைட், அதுக்கப்புறமா அசிட்டால்டிஹைட், அதுக்கப்புறமா நம்மளோட அசிட்டோன். கரெக்டா? இதற்கான காரணம் என்ன? whenever you are talking about nucleophilic addition, nucleona என்ன அர்த்தம்? nucleona positive, ஃபைல்னா லவ்விங். அப்ப இவனையே பாசிட்டிவ் சார்ஜ் நோடிக்குதான் ஓடிட்டு இருக்கான். அந்த நேரத்துல இந்த பாசிட்டிவ் கார்பனை ஈஸியா அவன் அட்டாக் பண்ணணும்னா இந்த கார்பனுக்கு பக்கத்துல இருக்கிறவன் கொஞ்சம் வீக் பாடியா இருக்கணும். மெத்தில் குரூப் இருக்க கூடாது, கொஞ்சம் வீக் பாடியா இருக்கணும். அதனாலதான் we choose formaldehyde, then acetaldehyde, then acetone. And so the correct answer is option C. புரிஞ்சுச்சா? ஆஹா, பஃபரிங்கா? டேக்கனா, is it buffering? Hello. Is it buffering? Perfect. Okay my dear. அடுத்ததாக on heating sodium ethanoate with soda lime. sodium ethanoate-ம் soda lime-ம் ரியாக்ட் பண்ணுச்சுனா என்ன ப்ராடக்ட் தரும்? மேம் RE-NEET 2027 கோர்ஸ் இருக்கா மேம்? ஆமா ஃபர்ஹான், we have a course. it is an absolutely free course. so நீங்க பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஒண்ணுதான். டேக்கனா மத்தவங்களாம் கோச்சுக்காதீங்க, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்மளோட சேனல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களே ஃபர்ஹான்,
இந்த வீடியோ அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்வைப் பண்ணுங்க. என்ன பார்த்துட்டு இருக்கீங்களா, என்ன அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணுங்க. சரியா? இப்படியே போனீங்கன்னா இங்க சேனல் நேம் இருக்கும். அதுக்கும் கீழே நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கா நம்ம ரீநீட் கிராஷ் கோர்ஸ் லிங்க் இருக்கு. இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பை நவ் கொடுத்தா போதும். you're into our free RE-NEET crash course and இதுல உங்களுக்கு classes, test, content, books, doubt solving எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கும். சரியா? சோ ஃபர்ஹான் ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். உதய் நீங்களும் புதுசா வந்திருக்கீங்க, சோ யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ரைட்டா? ஹாய் கௌதம், வெல்கம் ஆன் போர்ட். இப்போ சோடோ ஒரே நிமிஷம். ஓகே. So இப்போ on heating sodium ethanoate with soda lime. She isn't replying to my messages. What happened, Aisha? Did I miss anything? Hi Shriman, welcome on board my dear. டேக்கனா நான் கண்டிப்பா மெசேஜ் பண்ணுவேன்டா. பட் த திங் இஸ் கொஞ்சம் இப்போ கிளாஸஸ்லாம் ஃபுல்லா டைட்டா இருக்கறனால கொஞ்சமா நான் மெசேஜ் பண்றேன். சரியா? சோ சோடியம் எத்தனோயேட்டோட ஃபார்முலா இதுதான். எத்தன் CH3CO O8ங்கறனால COO வந்துரும். சோடியம் இங்க வந்தாச்சு, சோடியம் எத்தனோயேட். இவன் சோடா லைம் கூட ரியாக்ட் பண்ணானா என்னடா கண்ணா தருவான்? Since he is having 2 carbon, what will be the answer ராகனா? Since he is having 2 carbon, soda line கூட ரியாக்ட் பண்ணும்போது it will become 1 carbon less compound. இதுக்கு பதிலா OH வரும், அதனால இதுக்கு பதிலா hydrogen வரும், அதனால the final answer is methane. Option B is the right answer. Option B is the absolute correct answer. Clear? And இந்த ப்ராடக்ட்டோட இந்த ரியாக்ஷனோட பேர் என்ன? ஒரு கார்பனை ரிமூவ் பண்றதுனால this is decarboxylation. ஓகேவா? remove carboxylation, carbon remove. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அடுத்த question, benzaldehyde with KCN will give you what? benzaldehydeையும் KCNையும் ரியாக்ட் பண்ண விட்டா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? டெக்கனா இது ஆக்சுவலா என்ன கான்செப்ட் அப்படிங்கறத பாருங்க. பென்சால்டிஹைடும் கேசியனும் ரியாக்ட் பண்ணா உங்களுக்கு பென்சாயின் கிடைக்கும். கரெக்டா? பென்சாயின் எப்படி உருவாகும்? இட் இஸ் மேட் பை த ஃபார்மேஷன் ஆஃப் கண்டென்சிங் பென்சால்டிஹைட். 2 பென்சால்டிஹைட அப்படியே ஒரு காம்பனண்டா நீங்க மாத்துறீங்க. எப்படி இதை மாத்த முடியும்? the concept is very simple. 2 பென்சால்டிஹைடை இப்படி எடுத்துக்கிறீங்க. இந்த 2 பென்சால்டிஹைடும் இன் பிரசன்ஸ் ஆஃப் கேசிஎன் ரியாக்ட் ஆகுது. கேசிஎனோட ரொம்ப முக்கியமான ஒர்க் என்ன சொல்லுங்க மேம்? கண்டிப்பா கௌதம், ஐ ஆல்ரெடி ஹாவ் அ வீடியோ ஃபார் தட்ரா. ஸோ இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேன், நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னு சொல்லி போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? லைக் சம் 50 டாபிக்ஸ் 48 டாபிக்ஸ்னு போட்டிருப்பேன், அதை பாருங்க. டேக்கனா இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் தான்டா, 3-4 கொஸ்டின் தான் இருக்கு. So yes, what is the right answer, my dear? The right answer is benzoin. Option B is the right answer. அடுத்ததா crossed Cannizzaro reaction between HCHO and PHCHO is இது ஒரு crossed Cannizzaro reaction. இங்க உங்களுக்கு என்ன உருவாகும்? ஒரு கார்பாக்சிலிக் ஃபேமிலியும் ஒரு ஆல்கஹாலும் உருவாகும். நான் ஆன்சரை சொல்லிட்டேன்பா, இனி நீங்க தான் கண்டுபிடிக்கணும். What will you get here? மேம் ஆன்லைன் கோர்ஸ் ஆஃப்டர் RE-NEET இருக்கா மேம்? எஸ் ஃபர்ஹான், ஆன்லைன் கோர்ஸ் ஆஃப்டர் RE-NEET இருக்கு. 6th அன்னைக்கு 6th of June லான்ச் பண்றாங்க. சரிங்களா? கண்டிப்பா ஆயிஷா, I'll do. டேக்கனா கிளாஸ் கவனிங்கடா, இது ரொம்ப முக்கியம்டா. Please focus. நாளைக்கு 7 o'clock நமக்கு கிளாஸ் இருக்கும். We will be doing our RE-NEET PYQs. சரியா? RE-NEETல வந்த PYQsலாம் நம்ம பாப்போம். ஓகே? Hi Venkat, welcome on board. டேக்கனா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னடா? என்ன? எப்பவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. crossed Cannizzaro வந்தா the larger group
larger group என்னவா மாறுவாங்க நம்மளோட COO ஃபேமிலிக்கு போயிருவாங்க COO ஃபேமிலிக்கு போயிருவாங்க whereas the smaller group will become alcohol so அந்த பேசிஸ்ல option A is the right answer option A is the absolute correct answer ராகனா என்ன இங்க யாரும் ஒண்ணுமே சொல்லல ஏன்னா ஒரு சின்ன விஷயம் நம்ம இங்க மாத்திருக்கேன் what is that யாராச்சும் கரெக்டா சொல்லுங்களேன் யாராச்சும் கரெக்டா சொல்லுங்களேன் ஒரு சின்ன விஷயத்த நான் இங்க மென்ஷன் பண்ணல மாத்தி சொல்லியிருக்கேன் அது என்ன அடப்பாவீங்களா அப்ப கிளாஸ் கவனிக்கலையா நீங்க I want answers from your end what is that one thing which I said what is that one thing which I said ஆன்சர்லாம் விடுங்க நான் ஒரு விஷயம் சொன்னேன் அது என்ன physics chemistry biology ஃபர்ஹான் இல்ல சொல்லுங்க what is that very good my dear seriously கவனிக்கிறீங்களா அப்படின்னு தான் பார்த்தேன் செம்மையா கவனிக்கிறீங்கடா so இங்க smaller group என்னவா மாறும் smaller group since it is small அவனுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்டிவிஷன் தேவைப்படும் கரெக்டா அப்ப smaller group என்ன பண்ணும் cross candies ஆரோல உங்களுக்கு COO ஃபேமிலியை ப்ரொடியூஸ் பண்ணும் larger group என்ன பண்ணும் it is already stabilized it is already strong இது அரைங்கிறதுனால இதுக்கு ரெசனன்ஸும் இருக்கு அதனால அதை என்ன பண்ணும் it will give away your molecule and form alcoholic structure and so A இல்லடா B is the right answer பரவாயில்லையே என்ன பங்கு மாட்டிக்கிட்டே பங்கு okay so please ensure that you are noting it down ra இது ரொம்ப முக்கியம்டா கண்ணா please note it down அருண் கிளாஸே முடிய போகுது கொஞ்ச நேரம் தான் கவனிச்சுட்டு போங்க okay right அடுத்ததாக the Clemmensen reduction reduces C double bond O into CH2 in presence of what Clemmensen reaction க்கு நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லியிருந்தேன்டா அந்த ட்ரிக் என்ன it is high rate cleanser high rate cleanser இங்க high is for HCl கூடவே mercury rate விட்டுருங்க cleanserல clen is for Clemmensen and sir s-உம் z-உம் ஒரே மாதிரி சவுண்டா இருக்கா அதனால sir is for zinc ஓகேவா is for zinc அதனால what is the right answer option is the right answer தயவு செஞ்சு யாருக்காச்சும் இந்த ட்ரிக் தெரியாதுன்னா நோட் பண்ணிக்கோங்க high rate cleanser இத ஞாபகச்சா Clemmensen சொல்லிடலாம் ஹைல HCl-உம் Hg-யும் இருக்கு HCl and mercury rate சும்மா ஒப்புக்கு சப்பாவா வச்சிருக்கேன் cleanser clen is for Clemmensen sir is for zinc clear 182 likes reach no my dear session முடிச்சுதான் நம்ம எப்பவுமே செஷன் முடிச்சுதான் ஓகே இதுவே உல்ஃப் கிருஷ்ணரை பத்தி பேசணும்னா 182 likes reach let us reach 200 ராகனா let us reach 200 okay இதுவே உல்ஃப் கிருஷ்ணரை பத்தி பேசணும்னா then K stands for what K stands for KOH IS சும்மா HN திருப்பி போடு NH2 E stands for ethylene glycol ஃபைனலா R stands for அங்க என்ன ரியாக்ஷன் நடக்குது ரிடக்ஷன் நடக்குது கிளியரா சோ உல்ஃப் கிருஷ்ணரை இந்த மாதிரி ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம் சரியா கார்ஷின் கண்டிப்பா மை டியர் செஷன் முடிச்சு நான் போய் சாப்பிடுறேன் சரியா ரைட்டா சோ உல்ஃப் கிருஷ்ணரை இப்படி புரிஞ்சு வச்சுக்கோங்க as easy as that இந்த மாதிரி நிறைய கிளாஸ்ல நான் நிறைய ட்ரிக் சொல்லுவேன் ஸோ எல்லா கிளாஸ்க்கும் ரெகுலரா வந்துருங்க ஈவன் நாளைக்கு கூட நம்ம லைவ் இருக்கு வந்துடுங்க ஓகே கோமதி வாய்ப்பே இல்லடா எனக்கெல்லாம் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கிளாஸ் மூமெண்ட்டுக்கு வந்தேன்னா பசி தூக்கம் பட்னி எதுவுமே ஞாபகம் வராது ஒன்லி கிளாஸ் இப்போ ஃபார்மிக் ஆசிட் shows reducing property because it contains what formic acid reducing property காமிக்குது what is the reason timing ma'am timing இந்த கிளாஸ் ஓடது கேக்குறீங்களாடா ஈவினிங் மேம் கிளாஸ் yes ஸ்ரீமன்
நாளைக்கு ஈவினிங் 7 o'clock கிளாஸ் இருக்கும். எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நாளைக்கு ஈவினிங் 7 o'clock நம்ம கிளாஸ் இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. கோமதி சாப்பிடுங்க கண்ணா, சாப்பிட்டுட்டே கிளாஸ் பாருங்க சரியா, சாப்பிடாம இருக்காதீங்க. ஃபார்மிக் ஆசிட் ஏன் இப்படி இருக்கு காரணம், you should understand one thing, இந்த COHம் CHOவும் கிட்டத்தட்ட they are like groups சரியா, ஃபார்மிக் ஆசிடோட இடத்துல. சோ அதனால since they are like groups, நம்மளோட கார்பாக்சிலிக் ஆசிடும் ஒரு சில இடத்துல ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டியை காமிக்கும். அதனாலதான் ஆப்ஷன் B is the right answer. நம்ம தருண் சொன்ன மாதிரி your honor, B is the right answer. B is the absolute correct answer. Very good, very good. நெகனா சாப்பிடாத யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் சாப்பிடுங்க சரியா, சாப்பிட்டுட்டே கிளாஸ பாருங்க, சாப்பிடவும் செய்யணும் கிளாஸ பார்க்கவும் செய்யணும், அதுதான் இங்க டாஸ்கே. இப்போ சாலிசிலிக் ஆசிடோட ஆக்சுவல் ஐயூபேக் நேம் என்னன்னு கண்டுபிடிங்க பாப்போம். சாலிசிலிக் ஆசிடோட ஆக்சுவல் ஐயூபேக் நேம் என்ன அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். It is very easy to understand, very easy to get it. So try and let me know the answer, my dear. Very good. இது 1 இல்ல 3 இல்ல 2 hydroxybenzoic acid. Answer option B is the right answer. Option B is the absolute correct answer. After இவனோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் பென்சீனா, மண்ட மேல கொண்ட மாதிரி COH இருப்பானா, எப்படி அங்க COH இருக்கும்போது OH வர முடியும், அதனால தான் இவன் கிடையாது, இவனும் கிடையாது, ஏன்னா அது ஊற போயிருவாங்கல்ல, அதனால இங்க OH. That is how salicylic hydroxybenzoic acid or salicylic acid is formed. அடுத்த question என்னன்னா, esterification of acetic acid with ethanol in the presence of concentrated H2SO4 is. எல்லாரும் நம்மளோட சாரா சொல்ற மாதிரி ஹோம்வொர்க் முடிக்கலன்னு சொல்ற மாதிரி தான் எல்லாரும் சாப்பிடலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா சஹா, ஆக்சுவலா I am very bad in taking care of my health. நான் சரியா சாப்பிட மாட்டேன், உங்கள்ட்ட எல்லாம் தண்ணி குடிக்க சொல்றேன், நான் சரியா தண்ணி குடிக்க மாட்டேன். when I get indulged in a work na, I don't know what I'll do. இப்பதான் எனக்கே யோசிக்கிறேன், 2 மணி நேரமா நம்ம தண்ணி குடிக்கலையா, 1 மணி நேரமா தண்ணி குடிக்கலையான்னு. Now only I am drinking water. So yes, இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னடா, esterification of acetic acid and ethanol எதை ப்ரொடியூஸ் பண்ணும், எத்தில் அசிட்டேட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அவ்வளவுதான், ஆப்ஷன் B is the right answer. ஓகேவா, கிளியரா? எஸ், ஓகே. அடுத்த क्वेश्चनக்கு போனீங்கன்னா, Cole's electrolysis of sodium acetate gives what? Cole's electrolysis of sodium acetate gives what? கண்டிப்பா சஹா, for sure my dear, உங்களுக்காக நான் அதை கண்டிப்பா பண்ணுவேன். உங்க எல்லாருக்காகவும் லைக் ஃபார் ஆர் சஹா. எஸ், கண்டிப்பா எல்லாரும் என்ன திட்டுவாங்கடா, பசங்க என்ன திட்டுவீங்க ஆக்சுவலா, மேம் போய் சாப்பிடுங்க மேம், மேம் போய் பண்ணுங்க மேம் அப்படின்னு. ஸோ I'll do it for you guys, I'll do it. Okay, thank you Shriman. So அது என்னமோ மறந்து போயிருது, என்ன பண்ண. So Cole's electrolysis of sodium acetate எதை தரும்? கண்டிப்பா சாமியல். டேக்கானா ஆக்சுவலா எங்க அம்மாவும் திட்டுவாங்க, அதே மாதிரிதான் என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸும் இன்ஸ்டாகிராம்ல டெலிகிராம்ல எல்லாம் திட்டுவாங்க, மேம் டேக் கேர் ஆஃப் யூர் ஹெல்த், வை ஆர் ஸோ வேக்கிங் அப் ஸோ டில் ஏர்லி மார்னிங் அப்படின்லாம் சொல்லிட்டு எக்கச்சக்கமா சொல்லுவாங்க. ஸோ எஸ், யூ ஆர் ரைட். ஸோ Cole's electrolysisல நமக்கு கப்ளிங் நடக்கும் மக்களே, கப்ளிங். அப்போ சோடியம் அசிட்டேன்ல ஈத்தேனா மாறிடும், பிகாஸ் 2 carbon becomes hydrocarbon. இப்போ அடுத்ததாக
மெத்திலமைன் is more basic than aniline காரணம் என்ன? மெத்திலமைன் is more basic than aniline காரணம் என்ன? டே ரொம்ப ஈஸிடாக்கண்ணா. இந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் உங்களுக்கு மட்டும் ஒரு ரோபோட் தரணும் போல. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். that happens Azad, that happens. அது என்னமோ ஆட்டோ மோட்ல போட்டு வச்சிருக்காங்க அத. So that will happen. Yes, you are right. இப்போ மெத்திலமைன்ல ஆல்கைல் பிளஸ் ஐ எஃபெக்ட் இருக்கு, பட் அனிலின்ல லூன் பெர்ரா ரெசனன்ஸ்டா அப்பா அசிடிக்கா இருப்பானா? So அதனால the correct absolute right answer is option B. Option B is the correct answer. அடுத்ததாக Sandmeyer reaction converts aryl diazonium salt into what? Sandmeyer reaction என்னவா மாறும்? Lots of love Saha. Thank you so much. Samuel, thank you so much. So இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னடாக்கனா? ரொம்ப ஈஸி. Sandmeyer reaction பொறுத்தவரை நம்மளோட டயசோனியம் சால்ட் சரியா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவன் யார் கூட ரியாக்ட் ஆக போறான்? சாண்ட்மேயர்ல யார் கூட ரியாக்ட் ஆக போறான்? காப்பர் ஹாலைட் கூட. சோ காப்பர் ஹாலைட் கூட ரியாக்ட் ஆனா என்ன ப்ராடக்ட் தருவாங்கன்னா it will give aryl halide. So it will give aryl halide along with copper plus, which means copper chloride, CuL or copper plus, along with N2 gas. Correct? So, adanaala option A is the right answer. Option A is the absolute correct answer. And so, அடுத்த question க்கு போகலாமா? அடுத்ததாக diazomethane reacts with carboxylic acid to form what? Diazomethane carboxylic acid கூட react பண்ணா என்ன கிடைக்கும்? ஓகே டாக்கண்ணா, நம்ம ஸ்பேம் பண்றவங்களுக்கே ஸ்பேம் பண்றோமா? சேவன கிளாஸ்ல காட்டுங்க மேம். கண்டிப்பா எனக்கும் காட்டணும் தான் ஆசை, பட் இப்போ திருப்பி ஸ்டுடியோ மாட்டிட்டாங்கடா. ஸோ ஃப்ரம் மை ஹோம் ஐ ஹாவ் டு டிராவல் லைக் 4-5 கிலோமீட்டர்ஸ், 4-5 கிலோமீட்டர் தாண்டி வரணும் நம்ம ஸ்டுடியோ, இப்போ இருக்கிற ஸ்டுடியோக்கு. ஸோ அங்கேருந்து இங்க அவன் 2 வயசு தான் ஆச்சுல, அவனை தனியா என்னால கூட்டிட்டு வர முடியாதுல்ல. ஸோ தட் இஸ் வை. ஓகே, பட் யூ கேன் ஆல்வேஸ் see him. அவன் என்னோட ப்ரொஃபைல் பிக்சர்ல எல்லா இடத்துலயும் இருப்பான். அவன் ஒரு நாள் எப்படியாச்சும் வீட்டுக்கு ஹோம் ஸ்டுடியோ கிடைச்சிச்சுன்னா நான் கூட்டிட்டு வரேன் சரியா? சோ இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு போலாமா? Diazomethane reacts with carboxylic acid to form what? டேக்கனா இன்னும் 3 கொஸ்டின் தான் நான் கேட்க போறேன். 3 கொஸ்டின் சால்வ் பண்ணா முடிஞ்சிச்சு. ஹோம்வொர்க் பார்த்துட்டு போயிடலாம் சரியா? So guys, let me know the answer for this question. இங்க diazomethane carboxylic acid கூட ரியாக்ட் பண்ணா, ஒரு ஆசிடும் டயசோ குரூப்பும் ரியாக்ட் பண்ணா, what will be the product ராக்கனா? What will be the product? It will be RCOO R'. கரெக்டா? அப்போ இங்க என்ன உருவாயிருக்கலாம்? diazomethane அப்படின்னு சொல்லியிருக்கா. மீத்தேன் அப்படின்னு சொல்லும்போது மெத்தில் எஸ்டர்ஸ் தானே ப்ரொடியூஸ் ஆகும். அதனால மெத்தில் எஸ்டர்ஸ் ஆப்ஷன் A is the right answer. சூப்பர் சஹானா. எஸ். அடுத்ததாக in Hofmann elimination of quaternary ammonium hydroxide major alkane என்ன? ஆக்சுவலா கண்ணா, this is my son ra. I'll show it to you. இவர் தான் என் பையன். அவருக்கு 2 வயசாச்சு. இது அவருக்கு 1.5 வயசு இருக்கும்போது எடுத்தது, பட் இப்போ 2 வயசாச்சு. ஸோ இவர் தான் என் பையன். சூப்பர் ஆசாத். எல்லாரும் பார்த்திருக்கீங்களா? சோ ஓகே, இப்பதான் புரியுது ஆசாத். எஸ். சோ கண்ணா, இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன? Hofmann elimination reactionல it becomes less substituted group. கரெக்டா? அதனால option B is the right answer. Hofmann eliminationனாவே less substituted group அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா?
Yes, he is like A image. But he's true, da Kanna. He's true. Thank you, my dear. Thanks a lot. அடுத்ததா, the reagent used in Mendes reagent, Mendes தூக்கிட்டாங்கடா, so you don't have to take care of it. Glycogen is stored mainly in glycogen எங்க ஸ்டோர் ஆகும்? Thank you, my dear. அவருதான் என் பையன். Thank you, Saha. So இப்போ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன, my dear? Glycogen is stored mainly in டாக்டர்ஸ் இந்த விஷயத்தை நான் கேட்டா ஆன்சர் வராம இருக்குமா? டாக்டர்ஸ் நான் இந்த விஷயத்தை கேட்டேன்னா ஆன்சர் வராம இருக்குமா? It is none other than liver and muscles. Option A is the right answer. அடுத்ததாக அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா, disaccharide that hydrolysis to give two different monosaccharides, glucose and galactose. இவ்வளவு நேரம் நம்ம சொன்னது கூட ரொம்ப முக்கியம் இல்ல. Disaccharide which gives glucose and galactose. யார் அது? இல்ல ஸ்ரீமன். டேய், அவனுக்கு லிட்டரலி நீங்களாம் brothers and sisters. So அதான் கண்ணு மறிய வராது. Don't worry. யாரு glucose and galactose தருவா? galactose நாவே நம்ம lactose தான். And so option C is the right answer. Option C is the absolute correct answer, Ragana. அடுத்ததாக, which amino is sulfur containing? எந்த amino acidல sulfur இருக்கும்? So கேட்கவே குளுக்குளுன்னு இருக்கு மேம் டாக்டர்னு. அப்ப இனி குளுக்குளுன்னு நான் பேசிடுறேன். டாக்டர்ஸ், let me know the answer for this, Ragana. Let me know the answer for this. இனிமே ஃபியூச்சர் டாக்டர்லாம் இல்ல, டைரக்டா டாக்டர்ஸ் தான். சல்ஃபர் கண்டெய்னிங் மெத்தியோனைன்ல தான் சல்ஃபர் இருக்கு. அதனால ஆப்ஷன் C is the right answer. Option C is the absolute correct answer. அடுத்ததாக, Fischer projection of D-glyceraldehyde has OH add. Fischer projection of D-glyceraldehyde has OH add. என்ன டாக்டர்ஸ், சொல்லிடலாமா? சொல்லிடலாமா? எங்க இருக்கும்? ஆல்வேஸ் ரிமெம்பர், D-glyceraldehyde சொன்னா டீனாவே கடைசி கைரல் கார்பன்ல ரைட் சைட்ல OH இருப்பானா, H இருப்பானா? ரைட் சைட்ல OH இருப்பான். கரெக்டா? அதனால ரைட் ஆஃப் சென்ட்ரல் கார்பன். Option B is the right answer. Option B is the absolute correct answer. இப்போ டேக்கனா 90 क्वेश्चन இல்ல, கிட்டத்தட்ட 97 क्वेश्चंस நம்ம கிளாஸ்ல பார்த்துட்டோம். சூப்பரா முடிச்சிட்டோம். பட் வெயிட். ஒரு ஹோம்வொர்க் क्वेश्चन இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளோட ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜியை நான் சொல்லிடுறேன். இப்போ எல்லாரும் என்ன பண்ணணும் தெரியுமா? ரிவிஷன் நம்பர் 1. முதல்ல நான் ஹோம்வொர்க் சொல்லிடுறேன். டேக்கனா முதல்ல ஹோம்வொர்க்கை நோட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா ரிவிஷன் பிளானுக்கு போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் homework question, note it down. Which type of bond holds the two strands of DNA together? இதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்? நோட் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு ஆன்சர் பண்ணும். சரியா? கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு ஆன்சர் பண்ணும். 193 லைக்ஸா? டே, இன்னும் 7 லைக்ஸ் தாண்டா, போட்டு விடுங்க. 200 ரீச் பண்ணிடலாம். Don't answer it here. This is your homework question. இத நீங்க நோட் பண்ணிட்டீங்கன்னா, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்கன்னா, ஒரு குட்டி ஃபயரை போடு பாப்போம். ஒரு குட்டி ஃபயரை போடு பாப்போம். நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணியாச்சா? தேங்க்யூ கண்ணன். எஸ், ஆஹா, நம்ம பிரீத்தி ஃபயர் சர்வீஸ் ஆன் பண்ணிட்டாங்கடா. எஸ், பர்ஃபெக்ட். அடுத்த homework question. This is your homework question number 1. சரியா? அடுத்த homework question. Enzymes are biological catalysts that are what?
enzymes are biological catalysts that are what? Doctors day இதெல்லாம் கேக்குறது தப்புதான். இருந்தாலும் syllabusல இருக்கு மக்களே. So answer பண்ணுங்க. We have reached 200 like super ராக்கனா. So இத நீங்க நோட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா எல்லாரும் நம்ம பிரீத்தி ஃபயர் சர்வீஸா மாதிரி ஒரு தண்ணிய போட்டு விடுங்க பாப்போம், வாட்டர் போட்டு விடுங்க பாப்போம், ஒரு ஹார்ட்ட போட்டு விடுங்க பாப்போம். நோட் பண்ணியாச்சா ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாச்சுன்னா ஒரு வாட்டர் சர்வீஸ் போட்டு விடுங்க பாப்போம். சூப்பர் ரகனா. எஸ் பர்ஃபெக்ட். 100 200 லைக். ஆஹா தருண், இவ்வளவு நேரம் லைக் போடாம உட்கார்ந்து இருக்கீங்க அப்போ. ரைட்ரா. சொல்லுங்க கண்ணன். நோட் பண்ணியாச்சா? அடுத்ததாக ஆர் ஃபைனல். ஒரு ஆவேசத்துல ஆன்சர் காமிச்சிட்டேன். எனிவேஸ் ஆர் ஃபைனல் ஹோம்வொர்க் क्वेश्चन. இதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்கன்னா ஃபைனலா கொளுத்தி போடுன்னு சொல்ற மாதிரி ஒரு ஃபயரை போட்டு விடுங்க பாப்போம். கொளுத்தி போடுன்னு சொல்ற மாதிரி ஒரு ஃபயரை போட்டு விடுங்க பாப்போம். பிரீத்தி கப்பலே கட்டிட்டாங்கடா. சூப்பர்ரா. ஆதி சர்ஃபிங் தான். கொளுத்தி போடு. மேம் உங்க நேம்? மை நேம் இஸ் Premila my dear. என் பேரு Premila. You can reach out to me through the Instagram account. அதுதான் நம்மளோட Premila _ ஓகே சூப்பரா இருக்கனா? சூப்பர். இப்போ இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன அப்படின்னு சொல்ற மாதிரி क्वेश्चंस முடிஞ்சிச்சுடா. பட் வெயிட் போயிடாத ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு. நீங்க இப்போ இந்த நிமிஷம் பண்ண வேண்டிய மொத்த விஷயம் என்னன்னா, நீங்க நோட்ஸ் எல்லாம் எழுதி இருப்பீங்கல்ல. எஸ், நீங்க இந்த மாதிரி நோட்ஸா பிகா எழுதி இருப்பீங்கல்ல. அதை என்ன பண்ணணும்? எனக்கு டெலிகிராம்ல இன்ஸ்டாகிராம்ல அனுப்புங்கடா ப்ளீஸ் ராடி. ஓகே, சோ ஷேர் இட் வித் மீ சோ தட் ஐ கேன் போஸ்ட் இட் அண்ட் என் பசங்க எப்படி பண்ணிருக்காங்க பாத்தீங்களா அப்படின்னு எல்லா ஃபேக்கல்டிஸ்க்கும் நான் காமிப்பேன். ஓகே, சோ திஸ் இஸ் மை இன்ஸ்டாகிராம் ஐடி. இந்த ஐடிக்கு நோட்ஸை அனுப்பிடணும். பண்ணிடலாமா? எஸ். ஒரு ஃபயர் இல்ல ஒரு ஹார்ட், ஒரு மனுஷன் இங்க கத்திட்டு இருக்கேனே. டேய் போட்டு விடுங்களா ப்ளீஸ். இன்ஸ்டா இல்லைனா டெலிகிராம். யூ ஹேவ் டெலிகிராம் நோடா? எனக்கு அனுப்பி விடுங்க. ஓகே ரைட்டா? இன்ஸ்டாகிராம் இல்லைனா டெலிகிராம். தமிழரசி என் நம்பர் இருக்குல்ல, நம்பருக்கு அனுப்பி விட்டுருங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போட்டோ பிடிச்சு அனுப்பி விடணும். நீங்க இன்னைக்கு எழுதுன क्वेश्चन. ரெண்டாவதாக உடனே பண்ண வேண்டிய விஷயம், எனக்கு கமெண்ட்ஸ்ல நான் இப்ப கொடுத்த 3 ஹோம்வொர்க் क्वेश्चनக்கான ஆன்சரை சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஃபிங்கர்ஸ். ஓகேவா? கட ஆன்சர்ஸ கமெண்ட்ல கண்டிப்பா மறக்காம சொல்லணும். சொல்லிடலாமா? This is the second thing which you have to do. இது பண்ணிடலாம்னா ஒரு குட்டி ஃபயரை போடுங்க. மாரீஸ்வரி வெயிட் முடிச்சிட்டு போயிடலாம். போட்டாச்சா? எஸ். ஆதி அநியாயமா தெரியலையா? ஃபயரே வரல, அதுக்குள்ள தண்ணியா? ஓகே ஆலியா, ஹாய் ஆலியா. பர்ஃபெக்ட் மை டியர், சூப்பர். இத ரெண்டுத்தையும் பண்ணதுக்கு அப்புறமா தயவு செஞ்சு டின்னர் சாப்பிடாதவங்க போய் டின்னர் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டீங்கன்னா வெல் அண்ட் குட். வாட் யூ ஹேவ் டு டூ நெக்ஸ்ட், இப்போ அடுத்ததா ரிவிஷன் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் ரிவிஷன் ஆஃப்டர் யுவர் டின்னர் தான் முக்கியம் பிகளே. சோ டின்னர் ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. ஓகே, டின்னர் முடிச்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ரிவிஷன். இந்த வீடியோவை 2x வச்சு பார்க்கணும் அண்ட் நோட் எடுத்து 2x என் கூட சேர்ந்து क्वेश्चंस சால்வ் பண்ணணும். சரியா?
please solve the question along with me. இத முடிச்சிட்டீங்களா? Next you have to do revision number 2. revision number 2ல என்ன பண்ணணும்? திருப்பி இதே வீடியோவை 2x ல வச்சு பார்க்கணும். பட் சால்வ் பண்ண வேணாம், கேட்கணும். பட் எப்ப கேட்கணும்? இன்னைக்கு இல்ல, நாளை காலை எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்களோ எழுந்திரிச்சதும் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஒரு தடவை காலையில இந்த சுப்ரபாதம் கேட்கிற மாதிரி சுப்ரபாதத்துக்கு பதிலா என் வாய்ஸை போட்டுருங்க. நீங்க என் வீடியோ பார்க்கணும். சரியா? சரியா? கண்டிப்பா கண்டிப்பாடா கண்ணா. சாமுவல், இது மிஞ்சி போனா எவ்வளவு நேரம் ஆகும்? இட் வில் ஜஸ்ட் டேக் சம் 1 hour or so. அது கூட அவ்வளவு கூட ஆகாது 2x 3xல போட்டீங்கன்னா. ஸோ அதனால ப்ளீஸ் டூ இட்ரா, உங்களுக்காக தான் நான் பண்றேன். சரியா? So finally we go with our final set of revision. Final set of revision க்கு என்ன பண்ணணும்? நாளைக்கு இருக்கக்கூடிய RE-NEET PYQs, they need PYQs இல்லடா, RE-NEET PYQs. இது வரைக்கும் ஹிஸ்டரியில 4 தடவை டோட்டலா RE-NEET நடந்திருக்கு. இந்த 4 தடவையும் இருக்கிற பேப்பரை நம்ம கண்டிப்பா சால்வ் பண்ணும். That is when you understand how the questions are framed in your RE-NEET. சரியா? சோ அதனால RE-NEET PYQ செஷனுக்கு வந்ததும் நாளைக்கு ஈவினிங் எத்தனை மணிக்கு செஷன்? 7 PM க்கு லைவ் டான் டான் டன்டடான்னு சொல்லிட்டு தொடங்கிரும். சோ மறக்காம வந்துருங்க. சரியா? கிளியரா? அவன் திருந்தல பாபா. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சோ டெக்கனா, டோன்ட் ஸ்டே ஹோம்வொர்க் ஆன்சர் ஹியர். நான் இந்த லைவ் முடிச்சதுக்கு அப்புறமா மெயின் கமெண்ட்ல அனுப்புங்க. மெயினா டேக்கனா அந்த ஹோம்வொர்க் ஆன்சர் போடும்போது கூடவே உங்க பேரையும் சொல்லுங்க. சரியா? so that we can get to know. Fine, perfect. 200 likes done and dusted. 203 likes done and dusted. பட் இருந்தாலும் யாராச்சும் இன்னும் லைக் போடலைன்னா மறக்காம லைக் போட்டுருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமா ஃபர்ஸ்ட் திங் which you have to follow is நோட்ஸ். மக்களே நோட்ஸ் இன்ஸ்டாகிராம்லயோ டெலிகிராம்லயோ அனுப்பிடுங்க. அதுக்கப்புறமா கமெண்ட்ஸ் 3 ஹோம்வொர்க் கொஸ்டின்கான ஆன்சரையும் கமெண்ட் பண்ணிருங்க. அதற்கப்புறமாக நீங்க பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் ரிவிஷன் ஆஃப்டர் யோர் டின்னர் 2x கொஸ்டினை சால்வ் பண்ணும். செகண்ட் ரிவிஷன் 2xல கேட்கணும். தேர்ட் ரிவிஷன் RE-NEET PYQ செஷன் நாளைக்கு 7 மணிக்கு இருக்கும். அதற்கு எல்லாரும் வந்துடணும். செஞ்சிடலாமா? எஸ், செய்வீர்களாடா கண்ணா? Hey. Okay, fine. Bye Alia. And டேக்கனா யாராச்சும் நிறைய பேர் இன்னைக்கு புதுசா வந்திருக்கீங்க. ஸோ எல்லாரும் மறக்காம ஃப்ரீயா இருக்கிற அந்த ஒரு கிராஷ் கோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்கடா. உங்களுக்காக தான் நான் உண்மையிலே ரொம்ப பேசி வாங்கின அந்த ஒரு விஷயம். வேதாந்து வாஸ் ஆல்சோ சூப்பர் சப்போர்ட்டிவ். நான் இந்த விஷயத்துல அவங்கள தப்பே சொல்ல மாட்டேன். ஏன்னா எப்பவுமே ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் கொடுக்கணும், ஃப்ரீயா மார்க் கொடுக்கணும் அப்படின்லாம் சொன்னா நான் வந்து லிட்ரலி ஐல் பி இன் ஃபைட் மோட். பாக்ஸிங் மட்டும்தான் பண்ண மாட்டேன். சரியா? லிட்ரலி ஃபைட் மோட்ல இருந்து இல்ல முடியாது, என் பசங்களுக்கு கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து சமரசம் பேசிட்டு இருப்பேன். பட் திஸ் டைம் நான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அவங்க மேம் கிவ் இட், ஐ நோ த பெயின், வி நோ த பெயின். எங்களுக்கும் பசங்க பெயின் புரியுது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ ஃப்ரீ க்ரோஸ்ல இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் பசங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ எடுத்து கொடுத்துக்கோங்க. பட் பசங்களுக்கு குவாலிட்டியான விஷயத்த கொடுங்க. கடைசியில அவங்களுக்கு ரிசல்ட் வரணும். அவங்க சரி நீட்லயே நான் நல்லா படிச்சேன், RE-NEETல எனக்கு ஓகே. ராகினி, ஹாய் ராகினி. நீட்லயே நான் நல்லா படிச்சேன், RE-NEETல வந்து எனக்கு மார்க் கிடைக்காம இருக்கக்கூடாது, ஆர் மார்க் கிடைக்காம போயிருச்சுன்னு வருத்தத்துல போயிடக்கூடாது. அதுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் இந்த கிராஷ் கோர்ஸ்ல கொடுங்கன்னு சொன்னாங்க. தட் இஸ் ஹவு கிராஷ் கோர்ஸ், டெஸ்ட் சீரீஸ், டவுட் சால்விங் எல்லாம் லிட்ரலி வாட் எவர் யூ வாண்ட் அது இங்க இருக்கு. ஸோ இந்த லிங்கை ஜஸ்ட் இப்போ நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, இதை கீழே ஸ்வைப் பண்ணுங்க. நம்ம சேனல் பேர் இருக்கும், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுக்கும் கீழே போனீங்கன்னா ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் ஜாயின் நவுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த கிராஷ் கோர்ஸ்ல பை நோ கொடுத்தீங்கன்னா கிராஷ் கோர்ஸ் ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? வேதாந்தோ ஆப் இல்லாதவங்க டவுன்லோட் பண்ண சொல்லும், டவுன்லோட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கிளாஸஸ் இதுக்குள்ள இருக்கும். உள்ள போனீங்கன்னா கிளாஸஸ் இருக்கும். யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். கூடவே மேம் டெஸ்ட் எழுதணும்னா மை டெஸ்ட் இருக்கு. மை டெஸ்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கான டெஸ்ட் அட்டெம்ப்டட்ல உங்க டெஸ்டோட ரிப்போர்ட்ல
ரொம்ப டீடைல்டான ரிப்போர்ட். லைக் உங்க மார்க் எவ்வளோ, நான் எழுதல அதனால 0 காமிக்குது மஞ்சு. பட் ஸ்கோர் பூஸ்டர், நீங்க என்னெல்லாம் பண்ணணும், நிறைய பேர் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, அது எல்லாமே காமிக்கிற மாதிரி இருக்கும். ஃபைனலி லீடர் போர்டு, நீங்க எதை கரெக்ட் பண்ணும், எப்படி கரெக்ட் பண்ணும், எவ்ரிதிங் யூ வில் பி ஹேவிங் ஹியர் டாக்கனா. ஓகேவா? அண்ட் ஃபைனலா உங்களுக்கு டவுட் சால்விங்கும் இங்க இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. கூடவே நான் சொன்னேன்ல நம்மளோட ஆஃப்லைன்ல ஃப்ரீ மாக் டெஸ்ட் இந்த சண்டே நடக்குதுன்னு, அதோட லிங்க்கும் நான் இங்க கொடுத்துருக்கேன். யாராச்சும் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? I'll talk to ma'am about new contracts. என்ன கான்ட்ராக்ட் பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நான் எதையாச்சும் மிஸ் பண்ணிட்டேனா? நோல ஆஹாவா ஏதாச்சும் ஒரு பக்கம் மண்டையாட்டுங்க. எஸ், ஸோ ஃப்ரீ ஆஃப்லைன் டெஸ்ட் சீரீஸ் தயவு செஞ்சு டேய் நீங்களா சிட்டியில இருக்கீங்கன்னா சண்டே போய் எழுதிட்டு வாங்கடா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம்டா. ஓகேவா? கிளியரா? அண்ட் ஃபைனலா நம்மளோட AATS ஆல் இண்டியா டெஸ்ட் சீரீஸ் லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ தட் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் ராக்கனா. ஸோ அவ்வளோதான், கடையை சாத்திடலாமா? ஷல்வி. ஸோ பாய் மக்களே. கம்பெனி சீக்ரெட்டா? ரைட்ரா. இது ஃபயர் சர்வீஸ் கம்பெனி தானே? எனக்கு தெரியும். ஓகே, சோ இப்போ நம்ம செஷனை வைண்ட் அப் பண்ண போறோம். டேக்கனா ஜாலியா ரிலாக்ஸா படிங்க. நீட் நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி மார்க் வாங்கிடலாம். செஷனுக்கு மட்டும் ஒழுங்கா வந்துருங்கடா, இல்லைன்னா மேம் டென்ஷன் ஆயிடுவேன். ஸோ அதனால நாளைக்கு ஈவினிங் இருக்கிற 7 மணி செஷனுக்கு எல்லாரும் மறக்காம வந்துருங்க. I will also meet you there. Until then, this is Premila Mam signing off. Homework முக்கியம் பிக்லே. ஸோ homework மறந்துடாதீங்க. homework சீக்கிரமா முடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சரை சொல்லுங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிருங்க. அண்ட் நோட்ஸ் மறந்துடாதீங்க. ஸோ that's it my dear. Tada bye bye. Take care and have a great day. Good night. ஓஹோ, ஃபயர் சர்வீஸ் கான்ட்ராக்ட் தானே? பாத்துக்கலாம். கமலேஷ், did I miss something கமலேஷ்? ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேன்னா அனுப்புங்க பாப்போம். I'll talk. Or கமலேஷ் will talk in Instagram. ஓகே, நான் மெசேஜ் பண்றேன் இப்போ. ரைட், டே மறந்துடாதீங்கடா கமெண்ட்ல ஹோம்ஒர்க் முக்கியம் பிகிலே. Bye bye.